ஏதோ 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, எல்லாரும் பண்ண வேணாம். பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் இல்லாதவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வறுமையா? நமக்கு போதுமான வருமானத்தின் தேவையை தான் வறுமைன்னு சொன்னது யாரு? தண்டேகர். தண்டேகர். நேத்தே பார்த்தோம்ல நம்ம, தனக்கு டேக் பண்ணது போக, அதாவது அதுவே பத்தல அப்படின்னு பார்த்தோம். போதுமான வருமானத்தின் தேவை, அதுதான் வந்து வறுமை அப்படின்னு சொன்னா தண்டேகர். வேர்ல்ட் பேங்க் என்ன சொன்னாங்க? குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை கூட அடைய முடியாத நிலை தான் வந்து வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்தியாவில் எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து வறுமையில் இருக்காங்க? 234 மில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க. எஸ்டிஜி கோல் வந்து முதல் கோல், எஸ்டிஜி கோல் 1 தான் நமக்கு பாவர்ட்டி. வறுமை ஒழிப்பு ஆண்டு எந்த ஆண்டு ஐநா அறிவிச்சிருக்கிறது? 1996. ஓகே, 1996 தான் வந்து வறுமை ஒழிப்பு ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. வறுமை ஒழிப்பு தினம் October 17. ஓகே, October 17. அதிகமான வறுமை இருக்கிற மாநிலங்களா? பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர். நம்ம பார்த்தோம், உங்ககிட்ட காரும் இல்லை, ஜார் அதுவும் கிடையாது, மணியும் கிடையாது. அப்ப கார், ஜார், மணி. பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர். அதுவே குறைந்த வறுமை இருக்கக்கூடியது நம்மளுடைய நியர்பை ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, கேரளா, கோவா. அது போக போன வருஷத்துக்கான ஹங்கர் இண்டெக்ஸ் அக்டோபர்ல தான் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. 2024க்கு 127 நாடுகள்ல 105வது நாடு இருந்தோம். 27.3 மார்க்ஸ் வந்து வாங்கிட்டோம். இந்த வருஷம் 2025க்கானது 123 நாடுக்கு 102 சார். ஓகே, 102வது பிளேஸ்ல இருக்கும். 123 நாடுகள். மார்க் எவ்வளோங்க வாங்கியிருக்கோம்? 25.8. ஓகே, 25.8 வந்து வாங்கியிருக்கோம். அப்ப 2025க்கான ஹங்கர் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 102 பிளேஸ்ல இருக்கும். 123 நாடுகள் தான். அதுல 25.8 வந்து மார்க் வாங்கியிருக்கோம். எந்த கிளாசிபிகேஷன்ல இருக்கும் அப்படின்னா, போன தடவையும் மிக தீவிரமான பசி அப்படிங்கிற கேட்டகரியில தான் இருந்தோம். இந்த வருஷமும் தீவிரமான பசிங்கிற கேட்டகரியில தான் இருக்கும். சீரியஸ் அப்படிங்கிற கிளாசிபிகேஷனுக்குள்ள இருக்கும் இந்தியாவோடது. அதுக்கு முன்னாடி 2023ல 111வது பிளேஸ்ல இருந்தோம். அப்ப 6 பிளேஸ் முன்னாடி வந்து 105க்கு வந்தோம். இப்ப 3 பிளேஸ், அதுல இருந்து பாதி அப்படியே 3 பிளேஸ் முன்னாடி வந்திருக்கோம். 105ல இருந்து 102க்கு வந்திருக்கோம். ஓகே, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், உலகளாவிய பலபரிமாண வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு போன தடவை யார் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, 2 ஆர்கனைசேஷன் இருக்காங்க, என்ஜிஓஸ். யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று, ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்னு வரும், இண்டெக்ஸ்ன்னு வரக்கூடாது. அதுதான் அங்கே ஞாபகம் வச்சுக்கணும். 10 இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில். அது போக 2010லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண டேட்டா படி இந்தியாவில் 234 மில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க. அதுவே தமிழ்நாட்டில் வறுமை இருந்தால் என்ன இருக்காது, 143 கூட இருக்காது, 1.43 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நித்தி ஆயோக் வந்து வறுமையை வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த எம்பிஏயை. இதில் 12 இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்தோம்னா 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, அங்கே படித்த அதே ஸ்டேட்ஸ் தான் இங்கேயும் நம்ம திரும்ப படிக்க போகிறோம். பீகார், மணிப்பூர், அந்த ஜார்க்கண்ட். அதே குறைவான வறுமையில் கோவா, கேரளா, தமிழ்நாடு. அடுத்து வறுமையோடைய வகைகள் பார்த்தோம். முழு வறுமை, அப்சொல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு பார்த்தோம். நமக்கு யூக்யூப், உணவு, உடை, உறைவிடம், இந்த 3மே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அப்சொல்யூட் பாவர்ட்டி.
தற்காலிக வறுமைன்னு டெம்பரரியா இருக்கும், அதுக்கப்புறம் பழைய சூழ்நிலையை மறுபடியும் வந்துடும். அடுத்து பிரைமரி அண்ட் செகண்டரி ரவுண்ட்ரின்னு பார்த்தோம். அந்த பிரைமரி செகண்டரி ரவுண்ட்ரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் எப்போ சொன்னாங்க? 1991 தான். நமக்கு அப்பதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்திருக்குமா, நியூ எக்கனாமிக் பாலிசிலாம் புதுசா வந்து யாருடைய பீரியட்ல கொண்டு வந்தாங்க? நரசிம்மராவ். ஓகே, நரசிம்மராவ். அதுக்கு ஒரு டேட் ஒன்று இருக்கும், ஞாபகம் இருக்குங்களா? அதை ஒருத்தர் சொல்லுங்க. July 24. ஓகே, ஜூலை 24, 1991. அந்த திட்டத்துக்கு பேர் ஒன்று இருக்கும். ராவ் மோகன். ஓகே, ராவ்மோகன் திட்டம்னு சொல்லுவாங்க. 1991 ஜூலை 24 ராவ் மோகன் திட்டம் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம அப்போதைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தது மன்மோகன் சிங் இருந்திருப்பாங்க. பிரைம் மினிஸ்டரா இருந்தது நரசிம்மராவ் இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சவுத் சைட்ல இருந்து போன பிரைம் மினிஸ்டர் யாரு? நரசிம்மராவ். நரசிம்மராவ் தானே. அடுத்து நமக்கு ரிலேட்டிவ் பாவர்ட்டி நம்ம பார்த்தோம். ரிலேட்டிவ்னாலே கம்பாரிசன் அப்படின்னு பார்த்தோம். அது ஒன்றும் இல்லை பெருசா கண்டென்ட். அதுக்கப்புறம் ரூரல் பாவர்ட்டி தெரியும், நம்ம விவசாயத்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க. ஓகே, அடுத்து பாவர்ட்டி லைன். எதை வச்சு நமக்கு பாவர்ட்டி வறுமை அப்படிங்கிறது சொல்றாங்கன்னா வறுமை கோடு வச்சுதான் சொல்றாங்க. முதல் முறையா இந்த வறுமை கோடு அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னது 1945 யாரு சொன்னாங்க? லார்ட் பிரைட் ஆர். ஓகே, லார்ட் பாய்டோர். ஃபுட் அண்ட் அக்ரி ஆர்கனைசேஷன், உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு 1945. கரெக்டா நம்ம வேர்ல்டு வார் முடியறப்ப. வேர்ல்டு வார் அப்ப யாரு வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தாங்க? வேவலுங்களா? அவர் 45 தானே வருவார். 45 ஜூன் 14 தான் வேவல் பிளான்லாம் வந்துருக்கும். 46 தான் சார் இருப்பாரு. ஓகே, லின்லித்கோவா? லின்லித்கோ. 1945 அந்த ரேஞ்சில். நமக்கு தலையிடா கொள்கை ஃபாலோ பண்ணது யாரு? லிட்டன் பிரபு தான் வந்து தலையிடா கொள்கை. வறுமை பஞ்சம் எது இருந்தாலும் அதுல கவர்மெண்ட் வந்து தலையிடாது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் ஃபெமைன், நிறைய ஃபெமைன்ஸ் வந்து அந்த காலத்துல உருவாயிருந்திருக்கும். நிறைய பேர் இறந்தும் போயிருந்திருப்பாங்க மில்லியன் கணக்குல. நமக்கு வேர்ல்டு வார்ல இறந்ததை விட அதுல இறந்தது தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு ஓவர் கம் பண்றதுக்கு தான் அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதெல்லாம் தொடங்கியிருப்பாங்க 1965. அப்பவும் நமக்கு ஃபெமைன் தான் ஃபுல்லா. இப்போ 1945 தான் முதல் முறையா லார்ட் பார்டோர் தான் வந்து வறுமை கோடு அப்படிங்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளானிங் கமிஷன் 1962 பண்ணாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பர்சன் பார்த்தோம்னா முதல்ல சொன்னது தாதாபாய் நவ்ரோஜி. அதுக்கப்புறம் கடைசியா ரெக்கமெண்டேஷன் ரங்கராஜனுடைய கமிஷன். இப்ப வந்து வறுமையை பத்தி பேசுறது, வறுமை கோடு பத்தி எல்லாம் சொல்றது நித்தி ஆயோக் அவங்க ஒர்க் பார்த்துக்கிறாங்க. ஓகே, அந்த வறுமை கோடு பத்தி யார் யாரெல்லாம் ஆய்வு பண்ணாங்கன்னு பார்த்தோம். இதுக்கு ஷார்ட்கட்ஸும் பார்த்தோம். என்னது? பிடி உஷா தாண்டாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க, அதனால பரிதாபப்படுறோம். அப்ப பிடி உஷா என்ன பண்றாங்க? 190 மில்லியன் மக்கள் வந்து வறுமையில இருந்ததா பார்த்தோம். அதுக்கப்புறம் தாண்டாங்கன்னு பார்த்தோம். அப்ப தண்டேக்கர் ராத் எவ்வளவு பர்சன்டேஜ்? 41% வந்து வறுமை கோட்டில் இருக்காங்க. அதுவே மிஸ் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தோம் அந்த ஏஜ் ஆனதுனால. அப்ப மிஸ் பண்றது ஆரஞ்சு. நம்ம மிஸ் பண்ணாம எனர்ஜியோட திரும்ப வரணும், அதனால ஆரஞ்சுன்னு ஞாபகம் வச்சோமா. அப்ப 65 மில்லியன் மக்கள், அதாவது அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வறுமையில இருக்காங்க. அடுத்து பரிதாபப்படுறோம் அவங்கள பார்த்து, அதுல பாதி தான் பரிதாபப்படுறோம் இந்த ஆரஞ்சுல. அப்ப 35% வந்து பரிதாபப்படுறோம். மேக்சிமம் எல்லா இயர்ஸும் 1960 to 61 வந்துடும். இதுல தண்டேக்கர் ராத் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். கிராமப்புறங்கள்ல 40%, நகர்ப்புறத்துல 50% சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வறுமை கோட்டை அளவிடுறதுக்கான திட்டக்குழுக்களால் அமைக்கப்பட்ட குழு பார்த்தோம். குழந்தைங்க தான் அழகா இருக்கும்னு பார்த்தோமா. அப்ப குழந்தைகளுக்கான ஆண்டும் அழகு கமிட்டியும் ரெண்டும் ஒரே வருஷம் தான், 1979. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சைல்டு யார் அறிவிச்சது? ஐநா அறிவிச்சு வந்திருப்பாங்க 1979. இங்கேயும் அழகு கமிட்டியும் 1979 தான். முதலா வறுமை அப்படிங்கிறது
கேலரிஸ் பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கிராமப்புறங்களில் 2400 கலோரியும் நகர்ப்புறத்தில் 2100 கலோரியும் எடுத்தாங்க. அதுவே லக்தவாலா யாருக்கு லக் இல்லை, நம்ம நேருடைய ஃபேமிலிக்கு தான் லக் இல்லை, அதனால இப்போ மைனாரிட்டியாக இருக்காங்கன்னு பார்த்தோம். அப்போ ஜவஹர்லால் நேரு ரோஜ்கர் யோஜனா 1989, ரோஜ்கர்னா வேலை வாய்ப்பு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், லக் இல்லை அப்படின்னு பார்த்தோமா, லக்தவாலா 1989 அந்த கமிஷன் 4 வருஷம் கழிச்சு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மைனாரிட்டியாக இருக்காங்கன்னு பார்த்தோம், தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷன் 1989. அப்போ இந்த மூணுமே வந்து 1989 ரேஞ்சில். இவங்களும் அதே உணவு கலோரிஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்திருப்பாங்க, 36%. அதுக்கு அடுத்து நமக்கு சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி. டெண்டுல்கர் தான் ஹைஃபையாக இருக்கான்னு பார்த்தோம், 2005. இவரும் 4 இயர்ஸ் எடுத்துக்குவாங்க. 2009 தான் இவங்க ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருந்துருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 6 rupees டிஃப்ரென்ஸில் அமௌண்ட் சொல்கிறாங்க, 27 rupeesம் 33 rupeesம். ஓகே, அந்த 6 rupees அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அங்கே ஸ்டேட்மெண்ட்டில் வைக்கிறான் அப்படின்னா எந்த நம்பர்னு எக்ஸாக்டாக நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது, ஓரளவு இப்படி தான் மேட்ச் பண்ண முடியும். அதுக்கும் இதுக்கும் 6 வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கும், இன்னொன்று முக்கியமானது, 16% வந்து லிட்ரேசி ரேட்டில் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, இந்தியாவோடைய லிட்ரேசி ரேட். ஆண்கள் எவ்வளோ, இந்தியாவோட லிட்ரேசி ரேட் ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஆவரேஜ்? 74.04 சார். 74.04. அட் ப்ரெசென்ட்ல 80.09 வந்திருக்கும் இந்தியாவோடது. அதில் ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ? 82.14 சார் மேல். ஓகே, பெண்கள் 65.46. ஓகே, 65. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 16% இருக்கும், அப்படியும் கொஸ்டின் இருக்கும். Okay. அதே தமிழ்நாடு நமக்கு லிட்ரேசி ரேட்டோடைய டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 13% இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 13%, 16% டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் ஓரளவு இதாக தான் இருக்கும்னு நம்ம கெஸ் தான் பண்ண முடியுமே தவிர எக்ஸாக்டாக எல்லா டேட்டாவும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அடுத்து நமக்கு ரங்கராஜனுடைய கமிட்டி 2012. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. 2012 போட்டு 14 அறிக்கை கொடுத்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கொடுத்தது 32 rupeesம் 47 rupees தான், அதனால அதுவே எடுத்துக்கோங்க. 29% வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து வேர்ல்ட் பேங்க் இப்போ அட் ப்ரெசென்ட்ல $3 பர் டேக்கு $3 கம்மியாக அவங்களுடைய ஏர்னிங்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க வறுமையில் இருக்காங்க. இது பழைய டேட்டா 2022 தான் இருக்கும். அடுத்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபேக்டர்ஸ், இது வந்து 19th குளோபல் இண்டெக்ஸ் போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 20th குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, 2 NGO ரிலீஸ் பண்ணுவாங்க, கன்சர்ன் வேர்ல்ட் வைடும் வெல்த் ஹங்கர் லைஃப்பும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 20வது உலக பட்டினி குறியீடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2025 102வது பிளேஸ் வந்து வாங்கியிருக்கோம். மொத்தம் 123 நாடுகள் 25.8 மார்க்ஸ் வந்து வாங்கியிருந்திருக்கோம். ஓகே, போன தடவை எவ்வளோ இருக்கு அப்படின்னா கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 105வது பிளேஸ்ல இருந்தோம், 127 நாடுகள் 27.3 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்து என்னென்ன 0 மார்க்ஸாக இருந்தால் பட்டினி இல்லாத நாடு, 100 மார்க்ஸாக இருந்தால் மிக மோசமான பட்டினி நிலை. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க? மால் நியூட்ரிஷன் கன்சிடர் பண்ணுவாங்க, 5 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுடைய எடை வளர்ச்சி குறைபாடு பார்ப்பாங்க, அதாவது எடையும் வளர்ச்சியும் ரெண்டுமே பார்ப்பாங்க, IMR பார்ப்பாங்க. இதோட டேட்டா நம்ம ஹெல்த் அண்ட் சானிடைசேஷன் படிக்கும் போது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, அதாவது 5வது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே பார்த்தோம் 2019 இருந்து 2021 வரைக்கும். அதுல ஒரு 5 டேட்டா படிச்சிருந்தோம். செக்ஸ் ரேஷியோ பார்த்தோம், நமக்கு 1000 பெண்களுக்கு எத்தனை ஆண்கள் இருக்கிறதா பார்த்தோம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறதா பார்த்தோம். 1020 சார். 1020. அடுத்து பிலோ 5 இயர்ஸ்ல எடை வந்து எவ்வளவு குறைவா இருக்காங்க? 32.1. ஓகே, கிராஜுவலா நம்ம அதுதான் ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்ப 32.1%. அதே வளர்ச்சி குறைபாடுனா அப்படியே 35.5%. ரத்த சோகைனா 57%. அது என்ன ஏஜுக்குள்ள எடுப்பாங்கன்னா 15ல இருந்து 49ங்கிற ஏஜுக்குள்ள எடுப்பாங்க. TFR எவ்வளோ இருக்கிறதா பார்த்தோம், 2 வந்து காமனா இருக்கு. ஆவரேஜா நமக்கு 2.1 இருக்கணும், ஆனா அதை விட கம்மியா தான் இருக்கு, 2 தான் இருக்கு. ஓகேங்களா, அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாமே வந்து 0 ஹங்கர் அப்படிங்கிறது 2030 அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட் வச்சிருக்கோம். எஸ்டிஜி கோல் கொண்டு வந்தது 2015 கொண்டு வந்தாங்க. 15 இயர்ஸ் டார்கெட் வச்சிருக்கோம். அது போக ஸ்கீம்ஸ் எல்லாமே
நியூட்ரிஷன் ஸ்கீம்ஸ் பார்த்தோம். ஐசிடிஎஸ் அக்டோபர் 2 1975 கொண்டு வந்திருந்தாங்க. அங்கன்வாடிகள் மூலியமா செயல்படுத்துவாங்க. பிறந்ததுலேருந்து 6 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுடைய ஊட்டச்சத்து, சுகாதாரம் ரெண்டுமே பார்ப்பாங்க. வெயிட் செக் பண்ணுவாங்க, ஹைட் செக் பண்ணுவாங்க, சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு, வேக்சினேஷன், விட்டமின் ஏ லிக்விட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து கல்வி, அவங்க ஆர்கனைஸ்டு எஜுகேஷன்லாம் இருக்காது, சிலபஸ்லாம் கிடையாது, அவங்களுக்கு அன்ஆர்கனைஸ்டு தான், ஒரு ஸ்ட்ரக்சர்டு எஜுகேஷன் ஃபார்மேஷன்லாம் இருக்காது. அப்போ முறைசாரா முன்பருவ கல்வி, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் வந்து சொல்லி தருவாங்க, அவ்வளோதான். அடுத்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பார்த்தோம், 2013 கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு. அதே தமிழ்நாட்டில் நவம்பர் 1, 2016 கொண்டு வந்தோம். ஒரு 3 வருஷத்துல தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும். அதே ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க இந்தியாவில்? நவம்பர் 1. ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 2006 கொண்டு வந்திருப்பாங்க. 2006 கொண்டு வந்தாங்க. அதே எஃப்எஸ்எஸ்ஏ வந்து 2008 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபுட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, அந்த ஆக்டை வச்சு தான் நமக்கு ஃபுட் ஸ்டாண்டர்ட் அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டி இந்தியாவா ஆர்கனைசேஷன் 2008 சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2008 தொடங்கியிருப்பாங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் குவாலிட்டி செக்கர். அடுத்து இதை நம்ம அந்த டிபிடிஎஸ் மூலியமா செயல்படுத்துறாங்க. 75% கிராமப்புறங்கள்லையும் 50% நகர்ப்புறங்கள்லையும் மலிவு விலை. இதோட முக்கியமான நோக்கம், என்எஃப்எஸ்ஏ உடைய நோக்கம் வந்து ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம், பேர்லயே இருக்கு. நமக்கு 1 kg ரைஸ் வந்து 3 rupees, அடுத்து வீட் 1 kg 2 rupees இருக்கும். அதே தானியங்கள் மில்லட்ஸ் எல்லாமே 1 rupees. நமக்கு மில்லட்ஸுக்கான இயர், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் இந்த வருஷம் 2023. மில்லட்ஸ் இயர் இந்தியாவில் 2018. ஓகேங்களா? ஓகே, இதோட இன்னொரு ஸ்கீமும் இருந்திருக்கும், ஃபார்ட்டிஃபைடு ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செறிவூட்டப்பட்ட அரிசி. இப்போ நம்ம 2028 வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கு. 2019 தொடங்கினது, அதுவும் ஒரு டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ட்டிஃபைடு ரைஸ், நமக்கு அந்த செறிவூட்டப்பட்ட அரிசினா எப்படி சொல்லலாம், என்ரிச்டு, அந்த நியூட்ரிஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்தி உங்களுக்கு ரத்த சோகை அப்படிங்கிறத குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 kgல 1 kg ரைஸை வந்து கலந்து கொடுத்துருவாங்க. டிபிடிஎஸ் மூலியமா, பிடிஎஸ் மூலியமா கொடுப்பாங்க. அடுத்து சத்துணவு திட்டத்துல கொடுத்துருந்துருப்பாங்க, காலை உணவு, இந்த மாதிரி என்னென்னலாம் ஐசிடிஎஸ் மூலியமா என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு ஃபுட்டை ப்ரொவைட் பண்றது இருக்கோ அது ரிலேட்டடா இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாத்துலயும் அந்த ஃபார்ட்டிஃபைடு ரைஸை வந்து கலந்துருவாங்க. ஃப்ரீ ஃபார்ட்டிஃபைடு ரைஸ், இலவச செறிவூட்டப்பட்ட அரிசி. 2019 இந்த திட்டம் தொடங்கினாங்க. 2028 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் இதோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுல டிபிடிஎஸ்ல 5 ஸ்கீம் பார்த்தோம். அந்தியோதயா அன்ன யோஜனா, அந்தியானா லாஸ்ட், உதயான ரைசிங். அப்ப கடைசியில இருக்கவனையும் எழுச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனை நியூட்ரிஷன் மூலியமா 35 kg வந்து உணவு தானியங்கள் கொடுக்கறது 2000 தொடங்கினாங்க. அடுத்து 2வது திட்டம் அதோட ரிலேட்டடா இருக்கிறது அன்னபூர்ணா யோஜனா. அன்னபூர்ணா யோஜனாங்கிறது ஓல்டேஜ் பென்ஷன், ஓஏபி வாங்காதவங்களுக்கு 10 kg வந்து மில்லட்ஸ் கொடுக்கறது, அதே 2000. அதுக்கப்புறம் கொரோனா பீரியட்ல நமக்கு வேலை வாய்ப்பும் இல்லை, சாப்பாடும் இல்லை, அதனால கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா ரெண்டுமே 2020. கரீப் கல்யாண் அன்ன யோஜனால 5 கிலோ அரிசி தருவாங்க, அதாவது உணவு தானியங்கள் தருவாங்க. ரோஜ்கர் யோஜனானா வேலை வாய்ப்பு தருவாங்க. இன்னொரு ஸ்கீமும் எக்ஸ்ட்ரா பார்த்தோம், பிஎம்ஜிகேஒய், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, புலம்பெயர்ந்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டம். நமக்கு 2016 தொடங்கினாங்க. ஓகே, அதுக்கு போக என்பிஎன்எஸ்பின்னு ஒன்று பார்த்தோம், நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் சொல்லிட்டு. அப்போ இது நம்ம பிரைமரி எஜுகேஷன் நேஷனல் ப்ரோக்ராம், தேசிய அளவிலான ஒரு திட்டம். எதுக்காக? ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட், அவங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறது, சப்போர்ட் பண்றது. யாருக்காக அப்படின்னா டு பிரைமரி எஜுகேஷன். இப்போ ஆரம்ப கல்வியில் இருக்கவங்களுடைய நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் 1995 ஆகஸ்ட் 15 தொடங்கினா. இன்னொரு ஸ்கீமும் 1995 நேஷனல் செக்யூரிட்டி ஸ்கீம், செக்யூர் ஸ்கீம்ஸ், நம்ம சமூக
உதவி திட்டங்கள், நம்ம அந்த ஓஏபி கொடுக்கறது, இந்த அமௌண்ட் பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே 1995 தான் அதுக்கு காமனான ஒரு நேம் வச்சாங்க. இந்திரா காந்திங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ வெறும் ஓஏபின்னு சொல்ல மாட்டாங்க, ஐஜிஎன் ஓஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸோடையும் இந்திரா காந்திங்கிற நேமை ஆட் பண்ணியிருப்பாங்க. இது கூட பார்த்தோம் நம்ம மகாத்மா காந்தி அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரூரல் ஏரியாஸ் ஃபுல்லாக திட்டங்கள் எல்லாமே இந்திரா காந்தியோட நேம்ஸ் இருக்கும். அர்பன் ஏரியாஸ் ஃபுல்லாக ராஜீவ் காந்தியோடைய நேம்ஸ் இருக்கும். இப்போ இந்திரா காந்தி இந்த நம்ம ஆவாஸ் யோஜனா இருக்குல்ல, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அது எதோடைய புது நேம்? நமக்கு இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அந்த ரூரலாக மாறி இருந்திருக்கும். அதே ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா வந்து இப்போ என்னவா இருக்கு, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பனா இருக்கும். ஓகேவா? அப்போ ரூரல் வரதெல்லாம் இந்திரா காந்தி, அர்பன் வரது எல்லாமே ராஜீவ் காந்தி. இன்னொன்று ராஜீவ் காந்தியோடைய டார்கெட் என்னவா இருந்திருக்கும்னா அடலசன்ட் கேர்ள்ஸும், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் சப்போர்ட், அதுக்கப்புறம் ரோஜ்கர் வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருந்துருப்போம். நம்ம 5 இயர் பிளான் படிக்கும் போதே அப்படித்தான் இருக்கும். ராஜீவ் காந்தியோடைய பீரியட்ல தான் தனியார் துறைகள்லையும் வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ அந்த NPNSPங்கிற திட்டம் எப்போ வந்து மிட் டே மீல் ஸ்கீமாக மாறிச்சு அப்படின்னா 2007 மதிய உணவு திட்டமாக மாறி இருந்திருக்கும். 2021 என்னவா மாறிச்சு, PM போஷன் சக்தி, அந்த PM போஷன் சக்தி நிர்மான்னு சொல்லிட்டு 2021 செப்டம்பர்ல மாறி இருக்கும். அப்போ இது என்ன நோக்கத்துக்காக அப்படின்னா 1ல இருந்து 8வது வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் 95 பீரியட்ல பிரைமரி எஜுகேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எது வரைக்கும் 1ஆவதுல இருந்து 8வது வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்து PDS திட்டம் பார்த்தோம். 1960 ரேஞ்சில் நம்ம ஃபேமைன்ட்டு இருந்திருக்கும் பஞ்சம், அதற்காக தொடங்கப்பட்டது. 1992 PDS திட்டமாக மாறிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி 92 என்னது RPDS, ரீவேம்ப்டு PDSன்னு பார்த்தோம். அணுக முடியாத பகுதிகள்லையும் அவங்களுக்கு அணுகக்கூடிய அளவில் நமக்கு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் TPDS, அந்த டீங்கிறது 7 மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சிடணும். 1997 ஞாபகம் வச்சுக்கோங்க. TPDS, டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகேவா? அதில் 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. BPL 1, APL 1, எபோவ் பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன்னு பார்த்தோம். ஓகேவா? இது வரைக்கும் தான் நேற்று பார்த்து வச்சிடணும். நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்குறது அதோடைய கண்டினியூஷன், அதே நியூட்ரிஷனல் ஸ்கீம்ஸ் தான். ஆல்ரெடி பார்த்ததே தான் திரும்ப ரிப்பீட்டேஷனாக இருக்கும். முன்னாடியே நம்ம இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டோம். அதோடைய சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் தான் இங்கே இருக்கும், புதுசாக எதுவும் இருக்காது. அந்தியோதயா அன்ன யோஜனா. ஓகேங்களா? இப்போ ஆரம்பத்திலே அங்கேயே சொல்லியாச்சா, அந்தியான்னு என்னது, லாஸ்ட் ஒன். ஓகேங்களா? உதயா அப்படின்னா ரைஸ் ஆஃப் லாஸ்ட். அப்போ ரைஸ் ஆஃப் லாஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த திட்டத்தோடைய நோக்கம். 2000 தொடங்கியிருந்தாங்க. எங்க இந்த திட்டம் ரைஸ் ஆஃப் லாஸ்ட் அப்படின்னா மால் நியூட்ரிஷன் நார்த் சைட், நார்த் வெஸ்ட்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதனால அந்த சரௌண்டிங்ல தான் தொடங்கியிருப்பாங்க. ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்ன பொருட்கள் வந்து எங்கெங்க சப்ளை ஆயிருந்திருக்காதோ அந்த ஃபுட்டை மட்டுமே அவங்க கன்சியூம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரே ஃபுட் எடுக்கும் போது என்ன ஆகும், நமக்கு மால் நியூட்ரிஷன் கண்டிப்பா ஏதோ ஒரு நியூட்ரிஷன் இருக்காது. இப்போ நமக்கு சொல்றாங்கல்ல, ஊடு பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பயிர்களுக்கும் இடையில பயிர் போடுவாங்களா? இப்போ நெல் போட்டாங்கன்னா என்ன போடணும்? ஏன் நெல் போட்டாங்கன்னா என்ன போடும்? நெல் அறுவடை பண்ணிட்டு என்ன போடுவாங்க? அது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு பயிரும் என்ன பண்ணும், ஒரு சில நியூட்ரிஷனை வந்து கன்சியூம் பண்ணிட்டு ஒரு சில நியூட்ரிஷனை திரும்ப வந்து மண்ணிலேயே திரும்ப விடும். அப்போ ஒரே பயிர் நம்ம போடுறோம்னா அதே நியூட்ரிஷனை எடுத்துட்டு அதே நியூட்ரிஷனை திரும்ப ரிப்பீட்டேஷனா ஒரே ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். இப்போ அந்த பருப்பு வகைகள் இடையில வந்து போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுடைய சாயில்ல என்ன நியூட்ரிஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், என்ன மினரல் கம்மியா இருக்கு? நைட்ரஜன் வந்து கம்மியா இருக்கும். அப்ப நமக்கு பருப்பு வகைகள் நம்ம எதெல்லாம் வந்து பருப்பு வகைகள் இருக்கோ அதுல எல்லாமே நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம பருப்பு வகைகள் இடையில ஊடு பயிர்களா போடும்போது உளுந்து இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா அதுவும் என்ன பண்ணும், நைட்ரஜன் கண்டென்ட்டையும் கொடுக்கும். அதுகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொடுத்துட்டு அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கும். அப்ப அதனாலதான் ஊடு பயிர் நமக்கு போறது. அப்ப இதே மாதிரிதான் ஒரு பகுதியில இருக்கோம் அப்படின்னா அந்த பகுதியோடைய உணவு மட்டுமே நம்ம எடுத்துட்டு இருக்க முடியாது. என்ன கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் கன்சியூம் கரெக்டா கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கும். என்ன நமக்கு எடுக்கணும், எத்தனை வகையான மினரல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும்?
சத்துக்கள் எவ்வளவு வகையான என்ன வகையான சத்துக்கள் எடுக்கும், எவ்வளவு டைப்ஸ் இருக்கு? என்னென்ன தனிமங்கள் நம்ம எடுக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லையா? ஹியூமனுக்கு தேவையான நியூட்ரிஷன் புரோட்டீன் எடுக்கணுமா, ஃபேட் எடுக்கணுமா, கார்போஹைட்ரேட்? புரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட். அதுக்கப்புறம் வாட்டர் கண்டென்ட் எடுக்கணும், கன்சியூம் பண்ணணும். அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் எடுக்கணும், தாது உப்புகள் எடுக்கணும். ஓகேவா? இந்த 6 சத்துக்கள் எடுக்கணும். அப்பதான் வந்து ஒருத்தர் சரிவிகித உணவுன்னு சொல்றாங்க. 6ல எது கம்மியாச்சுனாலும் அது மால் நியூட்ரிஷன், ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி உள்ளாகும். விட்டமின்ஸ் இருந்துச்சுன்னா விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி நமக்கு போகும். விட்டமின் டி, இ, ஏடி, ஏபிசிடின்னு படிச்சிருக்கோம்ல. கொழுப்பில் கரையும் அமிலங்கள், ஃபேட்டி சால்ட்டு, நமக்கு விட்டமின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த கொழுப்பில் கரையும், நீரில் கரையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு மினரல்ஸ், தாது உப்புகள்லாம் இருக்கும். அடுத்து வாட்டர் கண்டென்ட்டும் ஒரு நமக்கு தேவையான ஊட்டச்சத்து தான். அது போக முக்கியமானது கார்போஹைட்ரேட் இருக்கும், ஃபேட் இருக்கும், புரோட்டீன் இருக்கும். எது நமக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கக்கூடியது? கார்போஹைட்ரேட். ஃபேட். ஓகேங்களா? அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இல்லைனாலும் டெஃபிஷியன்சி வரும். அப்ப நார்த் சைட்லாம் அந்த டெஃபிஷியன்சி அதிகமா இருக்கு. அப்ப நான் எந்த சைடு தொடங்கியிருக்காங்க, நார்த் வெஸ்ட்ல வந்து அந்த டெஃபிஷியன்சி ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த எல்லாமே சர்வே எடுத்துதான் ஒரு ஸ்கீம் தொடங்குறாங்கன்னா அதோடைய பேக்ரவுண்ட்ல இவ்வளவு விஷயம் இருக்கும். ஒரு சர்வே எடுப்பாங்க, எந்த சைடு வந்து அது கம்மியா இருக்கு, அப்ப அந்த சைடு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக அந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல தொடங்கியிருக்காங்க 2000 டிசம்பர் 25ல. இதே டிசம்பர் 25 2014ல ஹெல்த் அண்ட் சானிடைசேஷன்ல ஒரு ஸ்கீம் பார்த்தோம். மிஷன் இந்திரா இந்திரதனுஷ். ஓகே, மிஷன் இந்திரதனுஷ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம். 2014 மிஷன் இந்திரதனுஷ், 2014ல டிசம்பர் 25. இது 2000ல டிசம்பர் 25 ராஜஸ்தான்ல வறுமை கோட்டுக்கு கீழே பிலோ பாவர்ட்டி லைன் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, பிபிஎல்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், உங்களுக்கு உணவு தானியங்கள் கொடுக்கறது. என்னது அங்க பார்த்ததுதான் 35 கேஜி ரைஸ் உணவு தானியங்கள் கொடுக்கறது. அதே ரேட் தான் இங்கேயும். அரிசி வந்து 1 கேஜி 3 rupees, வீட் வந்து 2 rupeesன்னு பார்த்துருக்கோம். இது என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல 25 கேஜியா இருந்துச்சு, 2002ல இருந்து 35 கேஜியா மாறிடுச்சு. ரொம்ப டெப்தா போகணும், எவ்வளவு அப்படிங்கிறது என்னென்னங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து போஷன் அபியான் 2018ல, இது வந்து NNMன்னு சொல்லுவாங்க, நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன். 2018ல கொண்டு வந்தாங்க. இதுவும் எங்க தான், ராஜஸ்தான்ல தான். என்ன மினிஸ்ட்ரினா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர். ஓகே, உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம் நமக்கு மினிஸ்ட்ரி தான் வந்து தொடங்கியிருந்தாங்க. எல்லா நோக்கங்கள் யாருக்காக, அங்க முன்னாடி பார்த்த அதே தான். வளர்ச்சி குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு, எடை குறைவோட இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ரத்த சோகை, புதுசா எதுவுமே இல்லை பாருங்க. ஒரே ஸ்கீமோடைய பெனிஃபிஷியர்ஸ் நோக்கங்கள் எல்லாமே சேமா தான் இருக்கும். அதோடைய இயரும் அந்த என்னென்ன வருஷம் அதோடைய நேம் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர நோக்கம் எல்லாமே ஒண்ணுதான். 0 to 6 ஏஜுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க, அதுக்கப்புறம் ரத்த சோகை இருக்கவங்க, வளரிளம் பெண்கள், அடலசன்ட் கேர்ள்ஸ், பிரெக்னன்ட் உமன்ஸ், லாக்டிங் மதர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊட்டச்சத்து குறைக்கிறது. ஓகே, அது 2022 தான் டார்கெட் வச்சிருந்தாங்க. அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப அந்த மிஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த எதில் மூலியமா, சத்துணவு மூலியமா, ஐசிடிஎஸ் மூலியமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த டார்கெட்ஸ் எல்லாம் நமக்கு வேணும். 2%, 2%, 3%, 2%ன்னு குறைக்கணும். அவங்களோட எடை குறைவை இந்த ரேஷியோல கிராஜுவலா நமக்கு எண்ணிக்கையை குறைச்சிட்டே இருக்கணும். இந்த வருஷத்துக்கு 2%, அடுத்த வருஷத்துக்கு அந்த எண்ணிக்கை அதுதான் 2%, 2%ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வளர்ச்சி குறைபாடும் அதே மாதிரிதான். 2022 நம்ம 25K வந்துட்டோம். சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சிருக்காங்க. அது இதை எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னா, இப்பதான் சொன்னோம், அங்கன்வாடிகள் மூலியமா செயல்படுத்துறாங்க. அதுக்கும் அங்கன்வாடியும் அப்டேட் பண்ணிட்டாங்க. சாக்ஷம் அங்கன்வாடின்னு சொல்றாங்க. ஓகே, சாக்ஷம்னு என்னது, அடிக்குவேட் அப்படின்னு சொல்றது, கேப்பபிள். ஓகேவா, ஏபிள், அவங்களால முடியும் அப்படிங்கிறது. அப்ப சாக்ஷம் அங்கன்வாடிஸ், அப்ப அதுக்கான ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்கு கேப்பபிளான அங்கன்வாடிகள் அப்படின்னு சொல்றது போஷன் 2.2. இது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம்னு சொல்றாங்க. எல்லா நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸையும்
ஒன்று சேர்த்து தொடங்கின திட்டம் தான் போஷன் 2.0 அப்படிங்கிறது. இது வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் ஒன்று சேர்த்தது. இப்போ எக்ஸாம்பிள் 3 சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடிஸை ஒன்று சேர்த்துறது, போஷன் அபியான் திட்டத்தை ஒன்று சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் வளர் இளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து திட்டம். இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? சப்லா ஸ்கீம்ஸ். சப்லா ஸ்கீம். ஓகே. ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்டா எம்பவர்மெண்ட்டா? ஓகே. ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ் 2011. அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து சப்லா ஸ்கீம்னு பார்த்தோம். அப்ப என்னென்னலாம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சோ அதை ஒன்று சேர்த்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம் போஷன் 2.1 தொடங்கிட்டாங்க. இதோடைய காலம் செயல்பாட்டு காலம் 5 வருஷத்துக்கு 21ல இருந்து 5 ஆட் பண்ணோம்னா நமக்கு 26 வரைக்கும் அதே பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான். இதுல சிறப்பா செயல்படுற அங்கன்வாடிகளுக்கு நமக்கு என்ன தருவாங்க? போஷன் ட்ராக்கர்ஸ் ஆப் தருவாங்க. அது விருது தந்திருப்பாங்க. தேசிய மின்னழுதை விருது, இ கவர்னன்ஸ் அவார்ட் தருவாங்க. நமக்கு குட் கவர்னன்ஸ் டே வந்து எப்ப? ஒருத்தர் சொல்லுங்க. December 25. 23 இல்லையா? இல்ல 25 தான் சார். 23 விவசாய தினம். விவசாய தினம். ஏன் விவசாய தினம் கொண்டாடுறாங்க? சரண் சிங்கோட birthday. சரண் சிங் பர்த்டே. சரண் சிங்கோடைய பர்த்டே. அவர் வந்து கிசான் அமைப்புடைய ஒரு தலைவராக இருந்திருப்பாரு. அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. அடுத்து டிசம்பர் 23 வந்து வாஜ்பாயோடைய, அடல் பிகாரி வாஜ்பாயோடைய பிறந்த தினம். குட் கவர்னன்ஸ் டே, நல்ல ஆளுமை தினம்னு சொல்றாங்க. அக்டோபர் 31 வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல் தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் 31. அந்த அக்டோபர் 31 தான் இந்திரா காந்தியை கொண்டிருப்பாங்க. யாரு? ஹேகர் சிங். 1984 அக்டோபர் 31 கொண்டு வந்திருப்பாங்க. அது கொண்டது ஹேகர் சிங். நமக்கு அம்ரித்சர்ல ஒரு கோவில் கோல்டன் டெம்பிள் அட்டாக் நடந்திருக்கும். ஃபின்த்ரன் வாலி அவங்க தான் காலிஸ்தான் இயக்கம் தொடங்கி இருந்திருப்பாங்க. ஃபின்த்ரன் வாலி அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து காலிஸ்தான் இயக்கம்னு தொடங்கி இருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, எப்படி நம்மளை சுத்தி வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் இந்த மாதிரிலாம் இருக்கோ அதே மாதிரி காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதியை உருவாக்கணும். அதுல யாரு இருப்பாங்கன்னா சீக்கியர்கள் மட்டும் இருப்பாங்க. நம்ம ஐஎன்எம்ல படிச்சிருந்திருப்பீங்க. அப்ப அந்த காலிஸ்தான் இயக்கம் அவங்களுக்குன்னு தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இந்திரா காந்தி பீரியட்ல அதை என்ன பண்ணுவாங்க? காலிஸ்தான் தீவிரவாத டெரரிசம் ஒழிக்கிறோம். எப்படி நமக்கு டெரரிசம் குரூப்ஸ் இருக்கோ, நக்சலைட்ஸ் இருக்கு. நக்சலைட்ஸை வந்து 2026 மார்ச் 31 ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் டார்கெட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி காலிஸ்தானை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி நமக்கு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. 1984 என்ன மந்த்ல பண்ணாங்க? ஜூன்லயா? ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் June 3rd to June 6. ஓகே. ஜூன் 3ல இருந்து ஜூன் 6 வரைக்கும் அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு திரும்ப பழி வாங்கறதுக்காக ஹேகர் சிங் வந்து இந்திரா காந்தியை கொண்டுருவாங்க அக்டோபர் 31. அந்த அக்டோபர் 31 தான் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாள். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அக்டோபர் 31 ஒற்றுமை தினம். அந்த அன்னைக்கு தான் இந்திரா காந்தி இறந்தாங்களா? அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்தீங்கன்னா இந்திரா காந்தியுடைய பிறந்த தினம் இன்னைக்கு நவம்பர் 19 ஏதாவது ஒரு நாள் இருக்கா? ஒருமைப்பாட்டு தினம். ஒருமைப்பாட்டு தினம் எப்படி ரிலேட் பண்றதுன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நமக்கு இந்திரா காந்தியோடது ஒருமைப்பாட்டு தினம், வல்லபாய் பட்டேலோடது ஒற்றுமை தினம். இப்ப அந்த ஒற்றுமை தினத்துல தான் இந்த ஒருமைப்பாட்டு தினத்துக்கு சொந்தக்காரங்க இறந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு டே கூட இருக்கும். இப்ப எதுக்காக சொன்னோம்னா, 3 பேர்த்தோடைய ஃபங்க்ஷன் வந்து இப்ப செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையில ஒரு கமிஷன் ஒன்று அமைச்சிருக்காங்க. யார் இந்த 3 பேர் அப்படின்னா, அடல் பிகாரி வாஜ்பாய். அவருடைய 100வது பிறந்த தினம் வருது. எப்ப முடிஞ்சிருச்சு? 1924 பிறந்திருப்பாங்க. அந்த டிசம்பர் 23. அதுவே இன்னும் 2 பேர் இருக்காங்க. 150வது பிறந்த தினத்தை கொண்டாட போறாங்க. யாரோடது அப்படின்னா வல்லபாய் பட்டேல் 1875 அக்டோபர் 31. அதுக்கப்புறம் நவம்பர் 15 யாருடைய பிறந்த நாள்? சமுண்டா.
ஓகே, பிர்சா முண்டா அவங்களுடைய பிறந்தநாள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கௌரவ் திவாஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஜன்ஜாதியா கௌரவ் திவாஸ். அப்படின்னா ஜன்ஜாதியா அப்படின்னா நம்ம பழங்குடியினர், ஆதி காலத்துல இருந்த பழங்குடியினர் ஜன்ஜாதி. ஓகேவா. அடுத்து கௌரவ் திவாஸ், நம்ம கௌரவம் சொல்றோம்ல, பெருமை. அப்ப பெருமைக்கான திவாஸ்னா டே. அப்ப பழங்குடியினருக்கான பெருமை தினம்னு சொல்லிட்டு November 15 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் பிர்சா முண்டாவுடைய பிறந்தநாள். அது எப்பன்னா November 15, 1875. பிர்சா முண்டாவும் வல்லபாய் பட்டேலும் ஒரே வருஷம் தான், 1875. இவங்க மட்டும், வாஜ்பாய் மட்டும் 1924 வருவாங்க. அப்ப இவங்களோடது ரெண்டு பேர்த்தோடது 150 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, ஒருத்தரோடது 100 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இவங்க மூணு பேர்த்தோடைய பிறந்தநாளும் கொண்டாடுறதுக்காக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து இந்த ஸ்கீம் பார்த்துட்டு இருந்தோம்னா சாக்ஷன் அங்கன்வாடி. இது வேற என்ன சொல்லுவாங்கன்னா போஷன் மா அப்படிங்கிறது செயல்படுத்துறாங்க. மானா மந்த்ங்க. அப்ப போஷன் மா எந்த மாசத்தை வந்து ஊட்டச்சத்து மாதமா செலிப்ரேட் பண்றாங்கன்னா செப்டம்பர் மாசம். ஓகேவா. அதுல இப்ப எதுக்காக ஒரு டே வந்து அனௌன்ஸ் பண்றாங்கன்னா சும்மா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்காக ஒரு டே அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டேல மக்களுக்கு அதை பத்தின விழிப்புணர்வு கொடுக்கணும். நமக்கு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் இருக்கும் எந்த வருஷம், எந்த மாசம்? ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக். ஓகேங்களா. அடுத்து தேசிய, அதே போஷன் வாட்டிகாஸ்ன்னு சொல்றாங்க, ஊட்டச்சத்து தோட்டங்கள் அமைக்கிறது. அங்கன்வாடி மையங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், நியூட்ரிஷனல் கார்டன்ஸ் சொல்லிட்டு அமைப்பாங்க. இது போக நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் ஒன்று தொடங்கியிருக்காங்க. அப்ப நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அந்த ஸ்டாண்டர்ட் எப்போ பார்த்தோம்? 2006. ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006, FSA இது 2008 பார்த்தோம். அந்த மிஷன் எப்பன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் 2007. செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? 2006 to 7 சார். ஓகே, 2006 கொண்டு வந்திருப்பாங்க APJ. அது போக இவங்க இருப்பாங்க, MS சுவாமிநாதன் அவங்களா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லயும் எல்லாருமே இருப்பாங்க. 1966 பீரியட்ல 7 டிஸ்ட்ரிக்ட்ல பைலட் ப்ராஜெக்டா நம்ம கொண்டு வந்தோம். செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் 2006 ரேஞ்சில். அதுக்கப்புறம் தான் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் சொல்லிட்டு தொடங்கணும் 2007 to 2008. அது என்னென்னலாம் நமக்கு உணவு தானியங்கள் இருக்கோ அதோடைய உற்பத்தியை 2 மடங்கா அதிகரிக்கிறது. ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன்ல என்னென்னலாம் நெகட்டிவா இருந்துச்சோ அதெல்லாமே ஓவர் கம் பண்றது. ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்திருப்போம். நம்ம கிரீன் மேன்யூஸ் இதெல்லாம் ஃபார்ம், அந்த இடையில அந்த தொழு உரங்கள், இயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்தாம ஃபெர்டிலைசர்ஸ் ஃபுல்லா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு நம்ம அடாப்ட் ஆயிருந்திருப்போம். அதை ரெடியூஸ் பண்றதுதான் திரும்ப கிரீன் மேன்யூஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இரண்டாவது பசுமை புரட்சி கொண்டு வந்தோம் 2006. அப்ப அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள் அங்கேயும் இதே தான் டார்கெட் வச்சோம், இங்கேயும் இதே தான். ஆனா அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகம் பயன்படுத்தாம அதை ரெடியூஸ் பண்ணி உற்பத்தியை 2 மடங்கா பண்றதுதான் ரெண்டாவது கிரீன் ரெவல்யூஷனுடைய நோக்கம். அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், யுனைடெட் நேஷனுடைய இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2023 வந்து சொன்னாங்க. நம்ம வந்து முன்மொழிஞ்சது. அதுவே நமக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்போ கொண்டாடுறாங்க? 2018 பார்த்தோம். 10 இயர்ஸ் ஒரு தடவை இந்த சிறுதானிய ஆண்டா அறிவிச்சாங்க. எப்போ? 2016 25 வரைக்கும். 25 இன்டர்நேஷனல் இயர் என்ன இயரா அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க? ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. Glacier, sir. ஓகே, கிளேசியர்ஸ், கன்சர்வேஷன் ஆஃப் கிளேசியர்ஸ். என்னது? கோஆபரேட்டிவ்ஸ் சார். கோஆபரேட்டிவ். வேற? குவாண்டம். ஓகே, குவாண்டம். இப்பவே 3 சொல்லிட்டாங்க. குவாண்டம்னு சொல்லியிருக்காங்க, கோஆபரேட்டிவ் சொல்லியிருக்காங்க, Year of reforms. புரியலங்க என்னது? Reforms. ஓகே, அதை டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் சொல்லுங்க. மேம் அதை ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்க, ப்ளீஸ். கீழே இருக்கு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ்.
அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஓகேங்களா, அது போக இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேவா, ஓகே, நம்ம இதுவும் ஒரு தனியாக பார்ப்போம். என்னென்ன இன்டர்நேஷனல் இயர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன வரும், பழசு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஓகே, அப்போ 25க்கு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர்ஸும் குவாண்டம் ஃபிசிக்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 21க்கு நிறையா இருக்கும். ஓகேவா, சைல்ட் லேபர் இருக்கும், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வரும், அடுத்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வரும், பீஸ் அண்ட் ட்ரஸ்ட்டும் வரும். ஓகேவா, மேம் உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. சைல்ட் லேபர் 21ல சைல்ட் லேபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. கிரியேட்டிவ் எக்கனாமி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் சொல்லியிருந்திருப்பாங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது 21ஓடது. ஓகே, 2018ல நம்ம பார்த்தோம் சிறுதானிய ஆண்டு. அதுக்கப்புறம் 24 முக்கியமானது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமல்ஸ். 24 அது ஒன்று மட்டும்தான் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமல்ஸ். 25ல 3 நிறைய பார்த்தோம், பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், கிளேசியஸ், குவாண்டம், கோஆப்ரேட்டிவ்ஸ், இதெல்லாமே 25ஓடது. 26ஓடது விவசாயிகள் உமன் ஃபார்மர்ஸோடது 26ல. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச் லேண்ட்ஸ் பாஸ்டோலிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது சும்மா ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வருஷம், முன்னாடி வருஷம், பின்னாடி வருஷம். ஓகேங்களா, மறுபடியும் சப்ஜெக்ட்குள்ளேயே போவோம். நமக்கு அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா ப்ரீ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் ஸ்கீம். இது இப்போதான் சொல்லி முடிச்சோம். செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் 2019. இதோட என்னென்னலாம் ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னா, இனி நம்ம படிக்க போற திட்டம் பிஎம் சிம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சம்பதா ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். சம்பதா ஸ்கீம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். சம்பதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு ஸ்கீம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, ஃபிஷரிஸ். நம்ம மீனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் சம்பதா ஸ்கீம். பிஎம் சிம்ங்கிறது பிரதான் மந்திரி சிம்னா SYM. இது ஒரு பென்ஷன் ஸ்கீம். ஷ்ரம் யோகி மந்தன் யோஜனா 2019 தான். சரி, இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, மந்தம்னு சொல்லணும். ஷ்ரம் யோகி, ஷ்ரம்னா தொழிலாளர்கள் தான். ஷ்ரம் யோகி மந்தன் யோஜனா, அந்த மந்தமா இருக்காங்க, அதனால நம்ம என்ன கொடுக்குறோம், ப்ரீ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் வந்து கொடுக்குறோம் 2019ல. செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம். அது எதுக்காக, அந்த மந்தமா இருக்கனால ரத்த சோகையும் ஊட்டச்சத்தையும் குறைபாட்டை ஒழிக்கிறதுக்காக கொடுக்குறோம். அதுல நம்ம ஃபிஷரிஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சம்படான்னு சொல்றாங்களா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பாத்திரம் சொல்றோம்ல சம்படம்னு சொல்லிட்டு, அதுல மீன் வச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த சம்படா ஸ்கீம்ல மீன் இருக்கு. அப்ப ஃபிஷரிஸோடைய உற்பத்தி ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறது. அப்ப பிஎம் சிம்மும் வந்துடும். மந்தம்னு சொன்னா ப்ரீ 45 ஞாபகம் வரணும். அதுக்காக சாப்பாடு எதுல எடுத்துட்டு போகணும், சம்படா. சம்படா ஸ்கீம் வந்து உள்ள என்ன இருக்கு, ஃபிஷ் இருக்கு. ஓகே, அப்ப 2019. அப்ப 2019னா இந்த மூணுமே ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் சிம், சம்பதா ஸ்கீம், ப்ரீ 45 ரைஸ் ஸ்கீம். ஓகே, எதுக்காக இது, ரத்த சோகையும் நுண்ணு ஊட்டச்சத்து குறைபாட்டையும் ஒழிக்கிறதுக்காக. அப்போ உள்ள என்னென்னலாம் இருக்கும், நமக்கு நியூட்ரிஷன்ஸ் உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரீ 45 ரைஸ்ல. அயன் கண்டென்ட், ஃபோலிக் ஆசிட் ஆட் பண்ணியிருப்பாங்க, விட்டமின் B12 ஆட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ, 100 kgக்கு 1 kg அந்த ப்ரீ 45 ரைஸை கலந்து உங்களுக்கு கோஆபரேட்டிவ்ஸ் மூலியமா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுதான் இந்த திட்டத்தோட இலக்கு. 2028 வரைக்கும், 2014, 5 வருஷத்துக்கு தான் டார்கெட் வச்சிருந்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் மால் நியூட்ரிஷன் வந்து குறையல. அதனால 2028 வரைக்கும் இதை செயல்படுத்துறாங்க. அப்ப இது ஒரு 3 ஸ்டேஜ்ல இருக்கு, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ICDSலயும் MDM, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கொடுக்கறது, அங்கன்வாடிகளையும் நம்ம மிட் டே மீல் ப்ரோக்ராம் மூலியமா கொடுக்கறது.
அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி அடுத்து என்ன பண்றாங்க, பிடிஎஸ் மூலியமா ரேஷன் கடைகள் மூலியமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா 2024ல இன்னும் வேற என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கோ, நம்ம அந்த ஓஏபி வாங்காதவங்க, அந்தியோதயா அன்ன யோஜனா, என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் அந்த உணவு தானியங்கள் வழங்குறதோ அந்த எல்லா திட்டங்களுக்கு கீழேயும் இந்த ஃப்ரீ 45 ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணாங்க. இப்ப இன்னும் அது அப்டேட் ஆகி 3 நிலைங்கிறது 4ஆ மாறி இருக்கு. 2028 வரைக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் 4th ஸ்டேஜ். ஓகே, 4 ஃபேஸா இதை செயல்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், ஐசிடிஎஸ்லயும் எம்டிஎம் மூலியமோ. ரெண்டாவது ஃபேஸ் ரேஷன் கடைகள்ல கொடுக்கறது பிடிஎஸ் மூலியமா. அடுத்து 3வது ஃபேஸ் எங்க அப்படின்னா நமக்கு மற்ற நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலியமா கொடுக்கறது. 4வது திட்டம் என்ன அப்படின்னா 2028 வரைக்கும் கொடுக்கறது. தமிழ்நாட்டுல முதல் முறையா எங்க தொடங்கினாங்க அப்படின்னா திருச்சியில தான் அறிமுகப்படுத்தினாங்க 2020ல. ஓகேங்களா. அடுத்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, இதை நம்ம நேத்தே பார்த்துட்டோம்ல. PMGKAYன்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அப்படின்னு வார்த்தை வந்துச்சுனாலே 2020. அது அன்னம்னு வந்தாலும் சரி, அன்ன யோஜனான்னு சொன்னாலும் சரி, ரோஜ்கர் யோஜனாவும் சொன்னாலும் சரி. ரோஜ்கர் நம்ம வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ல டாபிக்ல பார்ப்போம். இது வந்து நமக்கு வறுமை அப்படிங்கிறனால அன்ன யோஜனா மட்டும் பார்த்துருவோம். PMGKAY. அப்போ பிஎம்னா பிரதான் மந்திரி, ஜிகேனா கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. 2020ல கொரோனா பீரியட்ல உணவு தானியங்கள் எவ்வளோ 5 kg கொடுக்கறது. அந்தியோதயா அன்ன யோஜனால எவ்வளவு கொடுத்தாங்க? 10. மியூட் பண்ணிக்கோங்க. 35 kg. ஓஏபி வாங்காதவங்களுக்கு 10 kg வந்து பார்த்தோம். அன்னபூர்ணா யோஜனா, இது வந்து PMGKAY 5 kgs வந்து உணவு தானியங்கள் கொடுக்கறது. இவ்வளவுதான் நமக்கு நியூட்ரிஷன் ஸ்கீம் அப்படின்னா இவ்வளவுதான். இது போக நமக்கு தமிழ்நாட்டுல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன வருமோ 25 வரைக்குமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தனியா பார்த்துருவோம். இது என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துருவோம். அடுத்து வறுமை நச்சு சுழற்சி, இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினா நமக்கு ஆல்ரெடி கேட்டதுதான். நம்ம சைக்கிள், எது நம்ம பாவர்ட்டி சைக்கிள் எப்படி இருக்கும், ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா தான். பாவர்ட்டி இருந்துச்சு, வறுமையில இருக்காங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்தா இன்கமும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் நமக்கு கம்மியா இருக்குன்னா நமக்கு தேவையை வந்து அதிகமான பொருட்கள் வாங்க மாட்டோம், தேவையை குறைச்சிக்குவோம். அதனால லோ டிமாண்ட் ஆகும். லோ டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்க, அதிகமா பண்ண மாட்டாங்க. லேக் ஆஃப் கேபிட்டல், அவங்க முதலீடு அதிகமா போட மாட்டாங்க. மூலதனம் இல்லாமைன்னு சொல்றாங்க. மூலதனம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, ப்ரொடக்ஷன் இருக்காது. நீங்க இந்த சைக்கிள் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனாலும் திரும்ப அதே இடத்துலதான் திரும்ப இருக்கும். அதுதான் வந்து வறுமையுடைய நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது சொன்னது ராக்னர் நர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1953ல சொல்லியிருந்திருப்பாங்க. போதுமான வருமானத்தின் தேவையே வறுமைன்னு சொன்னது யாரு, ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. தண்டேக்கர் சொன்னாங்க. எந்த வருஷம் சொன்னாங்க? 1981. உலக வங்கி வறுமையுடைய டெஃபினிஷன் சொன்னது எந்த வருஷம்? 1990. இதே வறுமையும் ஃபெமினிசமும் சேர்த்து சொன்னது டயனா பியர்ஸ். ஓகேங்களா, 1970. எக்ஸாக்டா கொடுக்கல, 70களில்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்ட் சொன்னது யாருன்னு ஞாபகம். வறுமையையும் பெண்களையும் நோக்கி சொன்னது நம்ம ஃபெமினைசேஷன். இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இந்த கேள்வி கூட கேட்டிருந்திருப்பாங்க ரீசெண்டா. நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்கு. வறுமை ஒழிக்கிறதுக்கு முதல்ல உணவு தானியங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவர்ட்டி பார்த்தோம். அந்த நியூட்ரிஷன் ஸ்கீம் ஃபுல்லா. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஃபுல்லாவே வரும். இதை நம்ம எம்ப்ளாய்மெண்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமை மட்டும் லைனா பார்த்துக்குவோம். இப்போதைக்கு அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி வைங்க. ஏன்னா இப்ப ஸ்கீம் படிச்சோம்னா எம்ப்ளாய்மெண்ட் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இது ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் இப்ப ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் சொன்னா ஒண்ணுமே புரியாது. அதனால இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமை மட்டும் ஒமிட் பண்ணி வைங்க. அடுத்து என்ன இருக்குன்னா 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் இந்திரா காந்தி கொண்டு வந்தது. இது ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா தான், எல்லாருமே படிச்சிருந்தோம். 1975ல கொண்டு வந்தாங்க. ஜூலைல பிரைம் மினிஸ்டர், அப்போதைக்கு பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. எதுக்காக? வறுமை ஒழிப்பும் பொருளாதார சுரண்டல், அந்த எக்ஸ்பிளாய்டேஷனை குறைக்கிறது.
என்னென்ன கட்டுப்படுத்தணும், இதோடைய டார்கெட் என்னென்ன வச்சாங்க, நம்ம அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அர்பன்ல நிறைய கடன் உதவிகள் கொடுக்க ஆரம்பிக்கணும். இதனாலதான் நமக்கு நேஷனலைசேஷன் அதிகமா பண்ணியிருந்திருப்பாங்க எமர்ஜென்சி பீரியட்ல. அடுத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு டார்கெட் கூட வச்சிருந்திருப்பாங்க. அதுக்காக தான் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி ஃபர்ஸ்ட் பாலிசி 1976ல ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ வறுமைக்கான காரணம் அதிகமான குழந்தைங்க இருக்கிறதும் ஒரு ரீசனா வச்சு அதை குறைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்திருப்பாங்க. 1976 நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. ரெண்டாவது பாலிசி 2000. ஓகேங்களா. இப்போ 1976 இங்கே வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்ங்கிறது 1975. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும், உற்பத்தியை அதிகப்படுத்தணும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், குற்றங்களை குறைக்கணும். இதெல்லாம் தான் டார்கெட்டாக வச்சுருந்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்து நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி எப்படிலாம் நமக்கு டெவலப் பண்றது, அது மூலியமா வறுமையை குறைக்கிறத சொல்றாங்க. எம்பி லேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்பி லேட்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். எம்பி லேட்ஸ் லேடர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1993ல இன்னொன்னு இருக்கும், எம்எல்ஏ சிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சிடிஎஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டுவன்சி தொகுதிகள் டெவலப்மெண்ட் ஸ்கீம் 1997ல. இதுல எம்பிக்களுக்கு ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் எவ்வளவு தருவாங்க அப்படின்னா, வறுமையை ஒழிச்சு, அது எப்படி வறுமையை ஒழிக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும். அந்தந்த தொகுதிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது மூலியமாகவும் வறுமை ஒழியும். அதுக்காக ஒவ்வொரு எம்பிக்கும் வருஷத்துக்கு 5 கோடி தருவாங்க. ஓகேவா. அப்ப அதை வச்சு அவங்க நம்ம மத்திய அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதின்னு சொல்லுவாங்க. அந்த 5 கோடி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் தருவாங்க. அந்த 5 கோடியை வச்சு அவங்க டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா. அதே மாதிரி எம்எல்ஏக்கு எம்எல்ஏ சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம். 1997ல 3 கோடி தருவாங்க. அதேவே 1997ல நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த எம்எல்ஏஸ் வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி பண்றாங்க. இன்னொன்னும் என்ன பண்றாங்க, அதே பீரியட்ல மக்களாவும் நிறைய நிதியை திரட்டி ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் வந்து அவங்க டெவலப் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த நிதியை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதே 97ல இன்னொரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, நமக்கு நாமே அப்படிங்கிற திட்டம். ஓகே. 1997ல அது என்ன திட்டம், நம்ம வந்து மக்கள் வந்து அவங்களா வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு பங்கு நிதியை கொடுக்கணும். இப்ப 20% கொடுக்குறோம் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து 2 மடங்கு நிதியை தருவாங்க. நம்ம 20% கொடுத்தோம்னா அவங்க 40% கொடுப்பாங்க. அப்ப இந்த 20யும் 40% சேர்ந்து 60% அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சேரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்கீம் கேட்கிறோமோ அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க அதைய செயல்படுத்தி கொடுப்பாங்க. இந்த திட்டம் தான் நமக்கு நாமே அப்படிங்கிற திட்டம். 1997-98 ஃபினான்சியல் இயர்ல பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா. அப்ப எம்எல்ஏ கையில நிதி வருது எப்ப, 1997ல 3 கோடி வருது. அதை மக்கள் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு நாமே அப்படிங்கிற திட்டம் கொண்டு வராங்க. இன்னொன்னும் நம்ம அப்படியே ரிலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவையும் நமக்கு நாமையும் ரிலேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு திட்டம் அவங்க வீடு கட்டுறது, பெரியார் சமத்துவபுரம் திட்டமும் 1997. ஓகேங்களா. அப்ப பெரியார், எம்எல்ஏ, நமக்கு நாமே. ஓகேங்களா. இந்த 3 திட்டமும் 97ல வருது. அதே எம்பிக்களுக்கான திட்டம்னா 1993 எம்பி லேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க எம்எல்ஏ சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்பி லேட்ஸ் வந்து 1993, எம்எல்ஏ வந்து 1997. ஓகேவா. 5 கோடி இங்க 5 கோடி, அங்க 3 கோடி தருவாங்க. இதுல ஒரு கிரைட்டீரியா மட்டும் வச்சிருக்காங்க, அவங்க லோக்சபா எம்பியா இருந்தா, மக்களவை உறுப்பினரா இருந்தா அவங்க அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த தொகுதியில இருந்தா செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. ஓகேவா. நாமினேஷன் ஆகி அவங்க எலெக்ட் ஆகி அந்த தொகுதிக்கு தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அதுவே ராஜ்யசபா எம்பினா அவங்க ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்காங்க, அவங்க எந்த ஸ்டேட்ல இருந்தனாலும் வந்திருக்கலாம். அதனால அவங்க செலக்ட் ஆன ஸ்டேட்டுக்குள்ள ஒன்னோ அல்லது அதற்கு மேற்பட்ட 1+ டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி அந்த பகுதிகளை டெவலப் பண்றதுதான் நமக்கு மாநிலங்களவை உறுப்பினருக்கான கிரைட்டீரியா. அதுவே நமக்கு இந்த 2 எம்பிஸ் போக நாமினேட்டட் எம்பிஸ் இருப்பாங்க, நியமன உறுப்பினர்கள். நியமன உறுப்பினர்கள் இந்தியா சார்பா வந்தவங்க. அப்ப இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு பகுதியை வேணாலும் செலக்ட் பண்ணி அந்த பகுதியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுதான்
இந்த மூணாவது அந்த கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் அந்த திட்டத்தை வந்து டெவலப் பண்ணணும், இந்தியாவை எப்படி டெவலப் பண்றதுக்கு. மக்களவை உறுப்பினரா இருந்தா அவங்க செலக்ட் ஆன தொகுதிக்குள்ள பண்ணணும். மாநிலங்களவை உறுப்பினரா இருந்தா அவங்க இந்தியாவுக்குள்ள அவங்க செலக்ட் ஆன மாநிலத்துக்குள்ள ஒண்ணு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாவட்டங்களை செலக்ட் பண்ணி பண்ணணும். அதுவே நியமன உறுப்பினர்களா இருந்தா இந்தியாவுக்குள்ள எந்த பகுதியினாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் டெப்தா நம்ம ரொம்ப போக வேணாம், அதையும் கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. நம்ம கம்யூனிட்டல் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்சி பகுதிகளா இருந்தா 15%, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பகுதிகளா இருந்தா 7.5%. இதை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு இந்தியால ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்றாங்க, ஓபிசிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. 27%. ஓகே, 27% வந்து ஃபாலோ பண்ணாங்க. நமக்கு பிபி சிங், அதுக்கு முன்னாடி மண்டல் கமிஷன் இதெல்லாம் பார்த்து வந்திருப்போம். அப்போ அது ரிலேட்டட் 27% ஓபிசிக்கு ஃபாலோ பண்றோம். எஸ்சிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்றோம், ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு? 15. 18. ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. 18 15 ஒருத்தர் மட்டும் போங்க. இந்தியாவோட ரிசர்வேஷன் கேக்குறாங்க, நான் தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் கேக்குறேன். Tribal 7.5 sir. 15 தான். ஓகே, ட்ரைபல் வந்து 7.5 தான். அதனுடைய அப்படியே டபுள் மடங்கு மல்டிபிள் 2 times மல்டிபிள் 15%. இந்தியாவில் நமக்கு ட்ரைபலோடைய பாப்புலேஷன் 8% இருக்கும். ஓகே, இதுவும் அப்படியே எக்ஸ்ட்ராவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயே எப்படி வந்து ரிசர்வேஷன் 7.5 15% இருக்கோ, அதே மாதிரி மக்கள் தொகை பாப்புலேஷன் பார்க்கும்போது இந்தியாவில் ட்ரைபலோடைய பாப்புலேஷன் 8% இருக்கும். அதுவே வந்து ஷெட்யூல் காஸ்டோடைய பாப்புலேஷன் வந்து 16% இருக்கும். அது எப்படி டபுள் மடங்கா இருக்கும், மேம் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்க. ரிசர்வேஷன் ஆஃப் இந்தியா நமக்கு 15% வந்து ஷெட்யூல் காஸ்ட் இருக்கு. ட்ரைப்ஸ், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து 7.5% இருக்கும். ஓபிசி அதர் பேக்வேர்டு கிளாஸ் வந்து நமக்கு 27% இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது 2023 எத்தனாவது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 103rd அமெண்ட்மெண்ட்ல 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அதாவது இதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் வாங்கினவங்களை தவிர எஸ்சி எஸ்டி ஓபிசி இதை தவிர வேற என்னென்னலாம் வந்து கம்யூனல் இருக்கோ அவங்களுக்கான ரிசர்வேஷன் இது 10%. இதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ஸ்டேட்னு பார்த்தோம்னா நமக்கு குஜராத் தான் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. அந்தந்த ஸ்டேட்டோடைய விருப்பம் தான் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 10%. அப்போ மொத்த ரிசர்வேஷன் வந்து அட் த பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் 4%. நமக்கு மொத்த ரிசர்வேஷன் இதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி 49% கிட்ட இருந்திருக்கும், 49.5. இப்போ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி தமிழ்நாடு ரிசர்வேஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு பிசி வந்து பார்க்கும்போது 26.5%. அதே பிசியில் அதாவது பிசியே ரெண்டாக பிரிஞ்சிருக்கும், பிசிஎம்னு பிரிஞ்சிருக்கும். மேம் ஷோ பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. அப்போ அந்த பிசிஏ 26.5ம் 3.5 இருக்கும். மொத்த பிசின்னு கேட்டாங்கன்னா நமக்கு 30% இருக்கும் பேக்வேர்ட் காஸ்ட். அதுக்கப்புறம் எம்பிசின்னு பார்க்கும்போது 20%. 20% 18%. 20%. ஓகேவா? மொத்தம் ஆரம்பத்தில் நமக்கு எம்ஜிஆர் பீரியடுக்கு முன்னாடி 50% இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பிரிச்சுருவாங்க 30 பிசிக்கு 20 எம்பிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஷெட்யூல் காஸ்ட் வருது 18%. அதை உள்ளிட ஒதுக்கீடு பார்த்தோம்னா நமக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஒன்று இருக்கும், எஸ்சிஏன்னு ஒன்று இருக்கும், ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியினர்னு சொல்லிட்டு 3% ஒன்று இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து 1% இருக்கும். இப்போ டோட்டல் தமிழ்நாட்டுடைய டோட்டல் ரிசர்வேஷன் 69%. இப்படிதான் தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன். ஓகே, இது எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. எம்பி லேட்ஸ் திட்டம் பார்த்தோமா 1993 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் 93 இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மக்களவை உறுப்பினர்களாக இருந்தால் அந்தந்த தொகுதிகளுக்குள்ள பண்ணணும். மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தால் அவங்க செலக்ட் ஆன மாநிலத்துல 1-2 பகுதிகள் மாவட்டங்களை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே நியமன உறுப்பினர்களா இருந்தா அவங்க இந்தியால எந்த பகுதியினாலும் அவங்க செலக்ட் பண்ணி பண்ணலாம். ஓகேவா?
இதுல அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுலயும் இங்க கம்யூனல் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்றாங்க. அது வந்து ஷெட்யூல் காஸ்ட் அந்த நிதியா இருந்துச்சுன்னா அந்த தேர்ந்தெடுக்கிற பகுதிகளில் அந்த ஷெட்யூல் காஸ்டில் இருந்தால் 15%, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு வந்து 7.5% வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் மாதிரி 7.5 15% பேஸ் பண்ணி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ இதை எம்பிக்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அந்த ஸ்கீம் ரிலேட்டடா எது வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு அந்தந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இப்படி தான் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறாங்க எம்பியோடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை வச்சு. ஓகே, அப்போ எம்பி லேட்ஸுங்கிற திட்டம் 1993 கொண்டு வந்தாங்க. எம்எல்ஏ சிடிஎஸ் திட்டம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம், எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. 1997. அந்த 97 நம்ம இன்னும் 2 ஸ்கீமோட ரிலேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த எம்எல்ஏ கிட்ட ஃபண்டு வந்துருச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்றதுக்காக நமக்கு நாமே திட்டம், நம்ம ஒரு பங்கு அமௌண்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட்ல இருந்து 2 பங்கு கொடுப்பாங்க. அப்ப நமக்கு தேவையான திட்டங்களை நம்மளே செயல்படுத்திக்கிறதுக்கான திட்டம். இந்த மாதிரிதான் நிறைய ஊர்களில் நமக்கு அவங்களுடைய ஸ்கீம்ஸ், அந்த தெருவிழுக்கு போறது, ரோடு பார்க் அமைக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்கவுங்க திட்டங்கள் தேவையான அந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்திருப்பாங்க. பேசிக் நீட்ஸ் அது 1997-8 இந்த ஃபினான்சியல் இயர்ல நமக்கு நாமங்கிற திட்டம் தொடங்கினாங்க. அதுவே இன்னொரு திட்டம் நமக்கு சமத்துவபுரம், பெரியார் சமத்துவபுரம் எந்த பகுதியில தொடங்கினாங்க? மதுரையில. மதுரை. கோட்டை. ஓகே, மதுரையில மேலக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில நமக்கு அந்த பெரியார் சமத்துவபுரம் திட்டம் தொடங்கியிருப்பாங்க. இன்னொரு திட்டமும் மதுரையில தொடங்கினாங்க 1999 உழவர் உழவர் சந்தை. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே மதுரைன்னு சொன்னோடனே எடுத்துக்கோங்க. அண்ணா நகர்ல. ஓகேவா? 1999 உழவர் சந்தை. ஓகே, அடுத்து நமக்கு என்எஸ்ஏபி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது ஆல்ரெடி முன்னாடியே சொன்னோம். தேசிய சமூக உதவி திட்டம். நம்ம மிட் டே மீல் ஸ்கீம் தொடங்கினப்பதான் இதுவும் சமூக உதவி பாதுகாப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. 1995 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா இது தொடங்கினாங்க. ஓஏபிஎஸ்ன்னு பார்த்தோமா, இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் அமௌண்ட். இப்போ வந்து 1200 ரூபாய் வருது. இப்போ ரீசெண்டான அமௌண்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவே வந்து IGNDPS, இந்திரா காந்தி நேஷனல் டிசேபிள்டு பென்ஷன் ஸ்கீம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க 18 வயசு அதுக்கு மேல இருக்கவங்க. இந்தியாவோடதுன்னா 80%, தமிழ்நாடுனா 40% இருக்கும். ஓகேங்களா? இது எவ்வளோன்னா வறுமை மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 1500 ரூபாய் தருவாங்க. இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் IGNWPS, இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம். 40 வயசு அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு, அவங்க டெசர்டட் உமனா விடோவா இருக்காங்க, ஆதரவற்ற விதவையா இருக்காங்க, பிலோ பாவர்ட்டி லைன் பிபிஎல் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா 40 வயசுல இருந்து 79 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1200 ரூபாய். டிசேபிளா இருந்தா மட்டும்தான் 1500 ரூபாய். இது எல்லா பென்ஷன் ஸ்கீமும் 1200 ரூபாய் தான் கவர்மெண்டோட. ஓகேங்களா? அடுத்து நேஷனல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம். 18 வயசு அதுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்காங்க. அங்க யாரு வந்து குடும்ப தலைவனோ அவங்க இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகையா 20,000 ரூபாய் அமௌண்ட் தருவாங்க. ஓகேவா? அதே ஓஏபி வாங்காதவங்களுக்கு 1200 ரூபாய், வாங்காதவங்களுக்கு அரிசி, கோதுமை இந்த மாதிரி இலவச உணவு தானியங்கள் கொடுப்பாங்க. 10 kg கொடுப்பாங்க. இதுதான் என்ன திட்டம்? அன்னபூர்ணா திட்டம். 2000 சமூக உதவி பாதுகாப்பு திட்டத்துக்கு கீழே தொடங்கப்பட்டது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்தியோதய அன்ன யோஜனால 35 கிலோ வந்து உணவு தானியங்கள் கொடுப்பாங்க. அதுவே கரீப் கல்யாண் அன்ன யோஜனால 5 kg வந்து கொடுப்பாங்க. அன்னபூர்ண யோஜனால 10 kgs வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அதுலதான் நம்ம அன்னபூர்ணாவும் பார்த்துட்டோம். அந்தியோதய அன்ன யோஜனால 35 கிலோ அரிசி 2000. அன்னபூர்ணா யோஜனால 10 கிலோ அரிசி ஓஏபி வாங்கினீங்கன்னா அதே 2000. அதுக்கப்புறம் கரீப் கல்யாண்
அன்ன யோஜனா 5 கிலோ. அதே கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா 2020, ரெண்டு ஸ்கீமே 2020. பிஎம்ஜிகேவை பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாங்கிறது 2016. யாருக்காக? புலம்பெயர்ந்தவர்களுக்காக. அடுத்து இந்த திட்டம், அடுத்த முக்கியமான ஒரு திட்டம் புரா, த ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ்ன்னு சொல்றது. இது ஸ்கூல் புக்லேயே இருக்கு. 11th நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கும் போதே இருந்திருக்கும். ஏபிஜே தொடங்கின ஒரு திட்டம். அப்போதைக்கு அவர் பிரசிடென்டா இருந்தப்ப. ஏபிஜே உடைய பீரியட் எது? பிரசிடென்டோடைய 2002 to 2007. ஓகே, 2002ல இருந்து 2007. ஏபிஜேவை வந்து அப்போஸ் பண்ண ஒரு கேண்டிடேட் யாரு? ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. கேப்டன் லக்ஷ்மி சேகல் லட்சுமி ஓகே, கேப்டன் லக்ஷ்மி சேகல் தான் வந்து ஆப்போனன்ட் கேண்டிடேட். ஏபிஜே தான் வின் பண்ணியிருப்பாங்க. 2002லேருந்து 2007 வரைக்கும் இருப்பாங்க. பீப்புள்ஸ் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ் அப்படிங்கிற புக் எழுதுனது யார்? வெங்கட்ராமன். மை பிரசிடென்ஷியல் இயர். இப்போ இங்கே புரா திட்டம், த ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய கன்ஃபியூஷன் பண்ணி கொடுத்துருந்தப்போ. ப்ரொவைடிங் அப்படிங்கிறது ப்ரொவிஷன் தான் கரெக்ட். த ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ். அம்யூனிட்டிஸ்னா நமக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி தரது. எங்க? ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ், அர்பன்ல நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வசதிகளை இன் ரூரல் ஏரியாஸ், நம்ம ரூரல் ஏரியாஸ்லயும் கொண்டு வர திட்டம் தான் நம்ம ஏபிஜே தொடங்கினது 2004. ஓகேவா? அப்போ நகரத்துக்கு இணையான உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துறது அதோடைய நோக்கமா இருக்கும். இதுல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, சாலை போக்குவரத்து, மின் இணைப்பு கொடுக்கறது, ஏன்னா அனைத்து பகுதிகளுக்கும் மின் இணைப்பு. எத்தனை பிளாக்ஸ்ல இது தொடங்குறதா சொல்லியிருந்தாங்கன்னா 5000 பிளாக்ஸ். ஓகேவா? விவசாயத்தை டெவலப் பண்றது, உணவு பதப்படுத்துறது, ஃபுட் ப்ரிசர்வ் பண்றது, தரமான கல்வி, குடிநீர் வசதி, மருத்துவ கழிவு, திடக்கழிவு மேலாண்மை. இதெல்லாம் விட்டுட்டான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருந்திருப்பாங்கன்னா, விவசாயத்தை டெவலப் பண்றதும் இந்த ஸ்கீம்குள்ள வரும், உணவு பதப்படுத்துதலும் வரும். எத்தனை தொகுதிகளா பண்றாங்கன்னா 5000 பிளாக்ஸா வந்து இதை பிரிச்சு பண்றாங்க. எல்லா பகுதிகளுக்கும் மின்சார இணைப்பு பண்றாங்க. இதெல்லாம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ இந்த திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஃபண்ட் ஒதுக்குறதுல 2014 10 இயர்ஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா கரெக்டா அப்பதான் 2014 தான் நமக்கு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்தவொடனே 10 இயர்ஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டு 2016 இந்த ஸ்கீமை என்னவா பேர் மாத்திட்டாங்கன்னா, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 1ல கேட்டிருந்திருப்பாங்க. ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். ஓகேங்களா? SPMRM, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். இதுல நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்டு என்னன்னா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன்ல கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளஸ்டர்ஸ் அது என்ன? தொகுதிகள். நம்ம படிச்சிருப்போம்ல, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு தொகுதிகள், நம்ம தொழில்துறை தொகுப்புகள், தொகுப்பு கிராமங்கள். அப்ப 2016 SPMRM, நம்ம ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் 2016 கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம், நம்ம ரூரல் ஏரியா அதை டெவலப் பண்றதுக்கான மினிஸ்ட்ரி தான் வந்து செயல்படுத்துறாங்க. புரா திட்டம் என்னவா மாறிச்சு? SPMRM, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பனா மாறிச்சு. 2016 ரூர்பன் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறதா நமக்கு கீவேர்ட். அங்க சொன்ன அதே நோக்கம் தான் இங்கேயும். உட்கட்டமைப்பை டெவலப் பண்ணணும், நகரத்துக்கு இணையான வளர்ச்சியை கொண்டு வரணும், அடுத்து மைக்ரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இதை 3ஆ பிரிச்செல்லாம் செயல்படுத்துறாங்க. அந்த ரூர்பன் கிளஸ்டர்ஸ்ங்கிறது 25K இருந்து 50K வரைக்கும் கூடிய பிளெயின் ஏரியா, சமவெளி பகுதியும், நம்ம கடலோர பகுதி கோஸ்டல் ஏரியாஸும். அதுக்கப்புறம் 5000 இருந்து 15000 ட்ரைபல் ஏரியாஸ், ஹில்லி ஏரியாஸ், அடுத்து டெசர்டட் ஏரியாஸ் ஃபுல்லா. அப்ப இந்த பகுதிகளில் இதை செயல்படுத்துறது. அப்போ அடுத்து கிராம தொகுப்புகளா வந்து பண்ணி பிரிச்சு, நமக்கு அங்க எப்படி சொன்னாங்க 5000 தொகுதிகளா பிரிச்சு டெவலப் பண்றது, இங்க வந்து தொகுப்புகள்னு சொல்றாங்க. அங்க தொகுதிகள்னு சொல்றாங்க, இங்க தொகுப்புகள்னு சொல்றாங்க. ரெண்டும் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப கிராமப்புற தொகுப்புகள்னு சொல்லிட்டு ரூர்பன் கிளஸ்டர்ஸா மாத்துறது. ரூரல் கிளஸ்டர்ஸா வில்லேஜஸ் செலக்ட் பண்ணி அதுல தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது தான் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் 2016. அது வந்து புரா திட்டம் 2014 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2004 தொடங்கின திட்டம் 10 இயர்ஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புரா திட்டம் 2004, 2 வருஷம் பாருங்க. அப்ப இங்க இவர் ஏபிஜே 2002 பிரசிடென்டா வராரு. 2004 வந்து அந்த திட்டம் வந்து தொடங்கிட்டாங்க. அதே இங்க வந்து பிரைம் மினிஸ்டர் 2014 வராங்க.
2 வருஷம் கழிச்சு ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் தொடங்குறாங்க 2016. அப்ப 2 பேருமே பதவியேற்று 2 வருஷம் கழிச்சு இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவு ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 இயர்ஸ் கேப், அவங்க பதவி ஏற்றுக்கிறதுக்கும் அந்த ஸ்கீம் செயல்படுத்துறதுக்கும் 2 வருஷம் கேப் எடுத்திருக்காங்க. 10 இயர்ஸ்ல அந்த ஸ்கீமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுல கீவேர்டு வந்து கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். ரூர்பன் கிளஸ்டர்ஸ். 25,000 50,000 கூடிய பிளைன் ஏரியாஸும் கோஸ்டல் ஏரியாஸும் செலக்ட் பண்றாங்க. 5,000 15,000 வரைக்கும் ட்ரைபல் ஏரியாஸ், ஹில்லி ஏரியாஸ் செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரூர்பன் கிளஸ்டர்ஸும் செலக்ட் பண்ணி டெவலப் பண்றாங்க. ஓகே. அடுத்து பாரத் நிர்மாண் திட்டம், இது படிச்சிருக்கோம்ல. பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ்ல நம்ம 11th எக்கனாமிக்ஸ்ல கொடுத்துருந்துருப்பாங்க. பாக்ஸ் டேட்டா 2005. அப்படியே புறா திட்டம் தாங்க, இதுவும் சேம் தான். ஊரக பகுதிகளை அடிப்படை வசதிகளை கொண்டு வரதான் 2005. அடுத்து வீட்டு வசதி திட்டங்கள். நம்ம எது ஸ்லம் ஃப்ரீ இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. ஆல்ரெடி இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா, இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு சொல்லுவாங்க. இது எப்ப தொடங்கினது? இந்திரா ஆவாஸ் யோஜனா ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கு. 1985. 85, 86 sir. 86 பீரியட்ல பினான்சியல் இயர்ல தொடங்கியிருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. புறா திட்டம் எந்த வருஷம்? 2004. 2004. எப்ப ஸ்டாப் பண்ணாங்க? கேக்குது. 2014. 14. ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் 2016. 2016. அதுல கீவேர்டு என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும். Reuben cluster. ரூர்பன் கிளஸ்டர்ஸ். எவ்வளவு பிளாக்ஸ் வந்து செயல்படுத்துறாங்க புறா திட்டம்? 5,000 blocks. 5,000 block. 5,000 பிளாக்ஸ். இங்க வந்து கிளஸ்டர்ஸா செயல்படுத்துறாங்க. கரீப் கல்யாண் அன்ன யோஜனா எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2020. அன்னபூர்ணா யோஜனா 2000. 2000. ஓகே, 10 kg. ஓகே, வீட்டு வசதி திட்டங்கள். இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985, 86 ஃபினான்ஷியல் இயர்ல தொடங்கியிருப்பாங்க. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவோட அதை மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா நேற்று பார்த்தோம். எந்த வருஷம்? ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. 1989ல. ஓகேவா? 1989. அது எப்போ ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவோட மெர்ஜ் பண்றாங்க அப்படின்னா, இந்திரா ஆவாஸ் யோஜனாவை 1997 to 8ல. இவ்வளோ டெப்தா போவேன்னா எந்த வருஷம் தொடங்கினாங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 85, 86ல. ஓகே. அப்ப இந்திரா காந்தின்னு வந்துச்சுனாலே நம்ம என்ன பார்த்தோம்? ரூரல் ஏரியால வீடு கட்டி தரது. ஆவாஸ் யோஜனாங்கிறது வீடு கட்டி தரது. அப்ப வறுமை கோட்டு, பிலோ பாவர்ட்டி, பிபிஎல்ல இருக்கவங்களுக்கு வீடு கட்டி தரது தான் இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009ல தொடங்கி இருந்திருப்பாங்க. இதை செயல்படுத்துறதுக்கு 2011 ஆயிடும். இதனுடைய நோக்கம் கேட்டிருந்திருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸ்லம் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கம். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா எந்த வருஷம்? 2009. ஓகேங்களா? அதனுடைய நோக்கம் ஸ்லம் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிறது தான் ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவுடைய நோக்கம். 2011 ஆயிடும் இதை செயல்படுத்துறதுக்கு. இது நகர்ப்புறங்கள்ல வீடு கட்டி தரதுக்கான திட்டம். ஓகேவா? அடுத்த ஒரு திட்டம் இருக்கு, வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா 2001. ஒரு வாழ் தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாமா? 2001 டிசம்பர்ல. இதுவும் என்னதான்? ஸ்லம் ஃப்ரீ இந்தியா தான். நகர்ப்புறங்கள்ல சேரிகள்ல இருக்கிற ஏழைகளுக்கு வீடு கட்டி தரது. 20% எதுக்காக இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, சானிடைசேஷன், கழிப்பறைகள், நம்ம சுகாதாரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து இந்த திட்டங்கள் தான் என்னவா மாறுச்சு?
நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கப்புறம் 2014 சேஞ்ச் அந்த ஆட்சி மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2015 இந்த திட்டம் இந்திரா காந்தி ராஜீவ் காந்திங்கிற பேர் மட்டும் நீக்கிட்டாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற பேர் வச்சுட்டாங்க. இதை 2 பார்ட்டா பிரிச்சுட்டாங்க, ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். ஃபர்ஸ்ட் என்ன தொடங்குறாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் தான் தொடங்குவாங்க 2015. இது எப்பக்குள்ள 2022 எல்லாருக்குமே வீடு கட்டி தரது, அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறதா இது நோக்கம். சமையலறையிலேருந்து எல்லாமே நமக்கு அந்த பேங்க் லோனோடைய ஹெல்ப்போட ஃபுல்லாகவே இது கம்ப்ளீட் ஆகிடும். அதுவே 2016 பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், ஓகேங்களா, ரூரல் ஏரியாவில் கொண்டு வந்தாங்க. அதுதான் ஜின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆர்னு சொல்லுவாங்க, ரூரல் அல்லது கிராமின், ஏதோ ஒன்று. இந்த வார்த்தைகள் 2 வார்த்தைகள் இருக்கும். இதனுடைய இலக்கு 2022 தான். இப்போ 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் இது 2.0 அப்படிங்கிறது 2028 to 29 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலாக 2024 வரைக்கும் தான் இந்த ஸ்கீம். அப்போ இதோடைய இன்னும் அதிக பேர் பயனாளிகள் வந்து இன்னும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக 2028 2029 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது போக நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய நேஷனல் லெவலில் ஸ்கீம்ஸ் இருக்கும். பிரசாத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். பில்கிரிம்ஸ் ரீஜுவனேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் ஆகுமெண்டேஷன் டிரைவ், ஓகேங்களா, அதுதான் பிரசாத். பில்கிரிம்னு அந்த புனித பயணம் போகிறது. அடுத்து ரீஜுவனேஷன், ரீடெவலப்மெண்ட் பண்ணுறது. அண்ட் ஸ்பிரிச்சுவல், நமக்கு தெரியும் இதோட மீனிங், ஒவ்வொரு வாரத்தையோட மீனிங்கும் எடுத்துக்கோங்க. அண்ட் ஹெரிட்டேஜ் ஆகுமெண்டேஷன் டிரைவ்னு சொல்கிறாங்க, அதுதான் பிரசாத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அது போக நேஷனல் ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆகுமெண்டேஷன் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. ஓகேவா? நேஷனல் ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆகுமெண்டேஷன் யோஜனா. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 2015. தமிழ்நாட்டில் எத்தனை பகுதிகள் ஸ்மார்ட் சிட்டியில் வந்து ஃபைனலைஸ்டு பண்ணியிருக்காங்க? 11 சிட்டிஸ். 12 சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலைஸ்டு ஆனது திண்டுக்கல்லை வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டு இப்போதைக்கு ஸ்மார்ட் சிட்டி கீழே 11 மாவட்டங்கள் இருக்கும். ஓகே, அது கூடவே தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஹெரிட்டேஜ் சிட்டி. நம்ம பாரம்பரிய நகரங்களையும் டெவலப் பண்ணணும் அண்ட் ஆகுமெண்டேஷன் யோஜனா 2015. இந்த திட்டம் தான் இப்போதைக்கு எந்த திட்டத்தோட மெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா பிரசாத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட மெர்ஜ் ஆயிருக்கு. பிரசாத் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? பிரசாதம்னு ஞாபகம் வச்சுக்கோமா? கோயிலுக்கு போனால் தான் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அப்போ அதுதான் பில்கிரிம்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்கிரிம் ரீஜுவனேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் ஆகுமெண்டேஷன் 2019. ஓகேவா? அதனோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் ஆகுமெண்டேஷன் யோஜனாவை. ஓகேவா? இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது தான். அது போக தமிழ்நாட்டில் இதே மாதிரி வீடு கட்டி தரதுக்கான திட்டம் தான் இப்போதைக்கு நம்ம கலைஞர் கனவு இல்லம் திட்டம் 2024 தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா? எவ்வளோ சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி தருவாங்க கலைஞருடைய கனவு இல்லத்துல? எவ்வளோங்க? 360 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வீடு கட்டி தருவாங்க. அதே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின்ல 269 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி தருவாங்க. இங்க வந்து 270 கிட்ட தான் வருது, அங்க 360 கிட்டத்தட்ட ஒரு 100 டிஃபரன்ஸ் கிட்ட இருக்கு அப்ராக்சிமேட்டா. கலைஞருடைய கனவு இல்லம் 2024 தொடங்கினாங்க. 360 சதுரடி, 3.5 லட்சம். ஒரு வீட்டுக்கும் 3.5 லட்சம் ரூபாய் அதோடைய பட்ஜெட் எஸ்டிமேஷன் சொல்லியிருந்திருப்பாங்க. அதே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின்ல 269 ஸ்கொயர் ஃபீட். ஒரு சென்ட்டுக்கும் கம்மி தான். ஒரு சென்ட்டுங்கிறது 435 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்கும். அதை விடவே ரொம்ப கம்மி. வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஓன் எக்ஸ்பென்சஸ் வச்சு. அந்த வீட்டை கலைஞருடைய கனவு இல்லமாகட்டும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அது இருக்கட்டும், நம்மளுடைய ஓன் அமௌண்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் அலாட் பண்றது போக எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா வீடுங்கிறது 360 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான கிரைட்டீரியா உள்ள எலிஜிபிலியும் வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கும் இன்கம்ல இருந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. அடுத்து எம்பி திட்டம் ஒன்று பார்த்தோமா? எம்பி லேட்ஸ் திட்டம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க.
93. ஓகே 1993. எம்எல்ஏ சிடிஎஸ் அப்படிங்கிறது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ங்கிறது 1997 பார்த்தோம். இதுல இன்னொரு திட்டம் இருக்கு சாகி. ஓகேவா, சாகி அப்படிங்கிறது சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. சான்சத் அப்படிங்கிறது நமக்கு பாராளுமன்றம் அப்படின்னு மீனிங். அப்ப ஆதர்ஷ் அப்படிங்கிறது முன்னோடி மாத்துறது, அதுதான் மாதிரி, மாடல் அப்படின்னு சொல்றாங்க. கிராம் யோஜனாங்கிறது சான்சத்னா நாடாளுமன்றம், ஆதர்ஷ்னா என்ன மீனிங்? முன்னோடி. முன்னோடி. கிராம் யோஜனா அப்ப கிராம திட்டம். ஓகேவா, பேர்ல இருக்கு சாகி. இன்னொன்னு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது சாகி அப்படிங்கிறது அப்பதான் கவர்மெண்ட் மாறிச்சான். நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொன்றும் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு வில்லேஜ சாகி அந்த சாக்குல போட்டு தராங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இன்னொன்னு பாகி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும், அதை அங்க நம்ம படிப்போம் இதுக்கப்புறம். இப்போ 2014 தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது சாகி. சாகினா சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா அப்படிங்கிறது 2014 தொடங்கினாங்க. இதுவும் கிராமப்புறத்துடைய உட்கட்டமைப்பை டெவலப் பண்றதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். 2014 நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு எம்பியும் ஒரு வில்லேஜை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஆனா அவங்களுடைய ஓன் வில்லேஜா இருக்கக்கூடாது, அதை மாடல் வில்லேஜா மாற்றணும். அதை முன்னோடி கிராமமா மாத்துறது தான் இந்த திட்டம். ஓகேவா, சாகி 2014 இந்த திட்டம் வந்து தொடங்கணும். ஓகேவா, இது மக்கள் தொகை, இங்கேயும் மக்கள் தொகையை பார்க்குறாங்க. 3000 to 5000 மக்கள் தொகையை கொண்ட கிராமத்தை செலக்ட் பண்ணணும். ஆனா வந்து ஓன் வில்லேஜா இருக்கக்கூடாது, அந்த எம்பிக்கு அது சொந்த கிராமமா இருக்கக்கூடாது. ஓகேவா, சாகி திட்டம் 2014 நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு எம்பிக்கும் ஒவ்வொரு வில்லேஜை வந்து அடாப்ட் பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே PMGSYன்னு சொல்லுவாங்க, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இது ஸ்கூல் புக்ல நம்ம படிச்சிருந்திருப்போம். இது என்ன படிச்சிருந்திருப்போம்னா, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா அப்படின்னு ஒண்ணு படிச்சிருந்திருப்போம். 2010 ஸ்கூல் புக்ல ஒரு ஸ்கீம், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. 2010 2009 or 10 மேல இருக்க பேஜ் தான். 2009 to 10. இது என்னன்னா, பிரதான் மந்திரி அந்த ஆதர்ஷ் வேர்டு இல்லைன்னா கிராம் சதக் யோஜனாங்கிறது 2000. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 2000. அதுவே பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனானா 2010. ஆதர்ஷ்னா என்னது, நமக்கு முன்னோடின்னு பார்த்தோம். ஒன்னா பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனான்னு சொல்லுவாங்க. அது இல்லாட்டி பிரதான் மந்திரி மாடல் வில்லேஜ் ஸ்கீம்னு கேட்பாங்க. இது என்ன திட்டம்னா, ஷெட்யூல் காஸ்ட் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற ஏரியாஸ்ல ரோடு வந்து சதக் அப்படின்னாலே சாலை. அப்போ பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனானா ரோடு போட்டு தரது. நம்ம ஒவ்வொரு வில்லேஜோட என்ட்ரன்ஸ்லயும் பிரைம் மினிஸ்டர் அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம் பிரதான் மந்திரின்னு போட்டு கிராம் சதக் யோஜனான்னு போட்டு இருந்திருப்பாங்க ரோடு. ஓகேவா, இப்போ வந்து தமிழ்நாடு ரோடா இருந்துச்சு, உள்ளாட்சி கிராமப்புற சாலைகளா இருந்துச்சுன்னா என்ன போட்டு இருந்திருப்பாங்க, சிஎம் ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. CMRRDS ஸ்கீம்னு சொல்லுவாங்க, முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம்னு போட்டு வந்திருப்பாங்க. இல்லாட்டி பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனான்னு போட்டு வந்திருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதோ ஒன்று அந்த கிராமத்தை பொறுத்து செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹை ஷெட்யூல்டு ஏரியா பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா சொல்லியிருந்திருப்பாங்க. இது வந்து ஆதர்ஷ் வந்துச்சுன்னா 2010, ஆதர்ஷ் வரலைன்னா 2000. இது என்னது, சாலை வசதிகளை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கம். ரொம்ப டெப்தா உள்ள எல்லாம் போய் படிக்காதீங்க, தொடங்கியிருக்காங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது 4 ஃபேஸா செயல்படுத்துவாங்க. 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா அந்த பகுதிகளில் குக்கிராமங்கள், நம்ம ரொம்ப டெவலப் ஆகாத வில்லேஜை வந்து இணைப்பு சாலைகள் ரோடு போட்டு அதை டெவலப் பண்றது. அது வந்து ஃபேஸ் 1 2000 தொடங்கினது. 2013 என்ன பண்றாங்கன்னா, அந்த குக்கிராமங்களை வணிக சந்தைகள் கமர்ஷியல் மார்க்கெட்ஸோட அடுத்த டெவலப்மெண்ட் சென்டர்ஸோட கனெக்ட் பண்ணா அது 2013. இவ்வளோ டெப்தா போவேணும், என்னென்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2019 ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸோட கனெக்ட் பண்றது 2019 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 2024 to 29 வரைக்கும் இப்போ அந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணி 62,500 கிலோமீட்டருக்கு ரோடை டெவலப் பண்றது.
இது ஒரு டைம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் 62,500. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு போர்டு அந்த கிராமத்தோடைய என்ட்ரன்ஸ்லயும் இந்த போர்ட்லயே இந்த டேட்டாலாம் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. 62,500 கிலோமீட்டருக்கான சாலை இணைப்பு அமைத்தல் அப்படிங்கிறது அதோடைய நோக்கம்னு சொல்லிட்டு அந்த போர்ட்லயே கொடுத்துருந்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பாருங்க. இன்னொன்று பிஎம் சிம்னு பார்த்தோமா, முன்னாடியே பார்த்தோம். பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மந்தன் யோஜனா. ஷ்ரம்னா நமக்கு தொழிலாளர்கள்னு அர்த்தம். அப்போ பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மந்தன் யோஜனா, மந்தன்கிற வேர்டு வந்துச்சுனாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், மந்தமா இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஃப்ரீ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ், அவங்களுடைய ஊட்டச்சத்து டெவலப்மெண்ட்டுக்காக ஃப்ரீ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் கொடுக்கணும். 2019 எதுல கொடுக்குறோம், எதோட சேர்த்து கொடுக்குறோம், மீன் கொடுக்குறோமா, ஃபிஷரிஸோட சேர்த்து சம்படா ஸ்கீம் 2019. அப்போ மந்தன்கிற வார்த்தை ஷ்ரம்யோகி மந்தன் வந்துச்சுன்னா 2019 சம்படா ஸ்கீம் அதோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும், அதுவும் 2019 தான். அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் டெவலப்மெண்ட்டுக்காக ஃப்ரீ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் ஸ்கீம் 2019 தான். ஓகே, 2028 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக, ஷம்னா தொழிலாளர்கள்னு பார்த்துட்டோம். அப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அன்ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பென்ஷன் கொடுக்கறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். எந்த அமைச்சகம் தொடங்குறாங்க, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. 15,000க்கு கீழே யார் யாரெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம். நமக்கு எம்ப்ளாயிஸே ரெண்டா பிரிக்கலாம், ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஒன்று, அன்ஆர்கனைஸ்டு. அமைப்பு சார்ந்த தொழில்கள், அமைப்பு சாரா தொழில்கள்னு ரெண்டா பிரிக்கலாம். கவர்மெண்ட் ரிலேட்டடா வர்றது எல்லாமே அமைப்பு சார்ந்தது. அதாவது இவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கான எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் தொழிலாளருக்கு. எக்ஸாம்பிள், இப்போ பேங்க்ல இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் தான் இருக்கு. கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து ஹாலிடே தான், அவங்களுக்குன்னு ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுவே அமைப்பு சாரா தொழில்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரோ இல்லை கண்ட்ரோல் பண்றதுக்கோ யாரும் கிடையாது, அவங்க இண்டிவிஜுவலா இருப்பாங்க. அவங்களுக்கான ஒர்க்கிங் டைம் கிடையாது, ஒர்க்கிங் ஹவர்ஸ் கிடையாது, லீவ் வந்து கரெக்டா நம்ம கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கு எல்லா நாளும் லீவ் இருக்கும்னு சொல்ல முடியாது. இதுதான் அமைப்பு சாரா தொழில்கள். அப்ப அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஓய்வூதிய திட்டம் தொடங்கினது தான் பிஎம் சிம் ஸ்கீம். 2019 பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மந்தன் யோஜனா. ஷ்ரம்னா தொழிலாளர்கள், 15,000க்கு கீழே அவங்களுடைய சேலரி இருக்கவங்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். 18ல இருந்து 40 வயசுக்குள்ள செய்யலாம். இது அமௌண்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் வந்து இதுல போடுற திட்டம் தான். எப்போ 60 ஏஜுக்கு மேல போகுதோ அதுல 3,000 ரூபாய் மந்த்லி வந்து பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கிற மாதிரியான திட்டம் தான் இது. அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதுல 50% வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஓகேவா, இதுதான் பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மந்தன் யோஜனா. ஓகேவா, இது போக நம்ம படிச்சது எல்லாத்தையும் அதோடைய திட்டங்கள்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. டிபிடிஎஸ், நம்ம டீங்கிறது 7 மாதிரி இருக்குன்னு பார்த்தோமா 1997. அதே ஆர்பிடிஎஸ்னா ரீவேம்ப்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் 1992. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. அதே ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்னா 2006. எஃப்எஸ்எஸ்ஏ தொடங்கினது 2008 தொடங்கினாங்க. தமிழ்நாட்டில் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னா 2016 நவம்பர் 1 தொடங்கினாங்க. அதே என்பிஎன்எஸ்பிஇ நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் 1995. இதுதான் 2007 மிட் டே மீல் ஸ்கீமா மாறிச்சு. 2021 பிஎம் போஷன் சக்தி நிர்மான்னு சொல்லிட்டு 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இது 2021. அதுக்கப்புறம் அந்தியோதயா அன்ன யோஜனா. அந்தியானா லாஸ்ட், உதயானா ரைசிங் ஆஃப் லாஸ்ட். அப்போ ரைசிங் ஆஃப் லாஸ்ட்ல இருக்கவங்களை கூட டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற திட்டம். 2000 35 கிலோ அரிசியோட பார்த்தோம். 2002 வரைக்குமே நமக்கு 25 கிலோ தான் இருந்திருக்கும். 2002க்கு மேலதான் நமக்கு 10 kg எக்ஸ்ட்ரா பண்ணி 35 கிலோ அரிசின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் போஷன் அபியான் திட்டம். போஷன் அபியான்னா 2018. போஷன் அபியான் 2.0 எப்ப 2021 தொடங்கியிருப்பாங்க. இந்த சாக்ஷம் அங்கன்வாடி போஷன் செப்டம்பர் மாசம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா கொண்டு வந்தது பிஎம்ஜிகேஏஒய், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. கரீப் கல்யாண்ங்கிற வேர்டு வந்தாலே 2020 எடுக்கணும். அப்ப 2020. அதே மாதிரி கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா 2020 தான். ரோஜ்கர்னா வேலை வாய்ப்பு. ஓகேங்களா, இவ்வளவுதான் நமக்கு அந்த பாவர்ட்டி எலிவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது மூலியமா எப்படிலாம் வறுமை ஒழிக்கிறதுங்கிறது
நேஷனல் லெவலில் ஸ்கீம்ஸ் இவ்வளோதான். இது போக நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை நம்ம தனியாக பார்த்துக்குவோம். இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய டேட்டா ஒரே நாளில் டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, அப்போ இது கூட ரிலேட் பண்ணி பாருங்க. ரோடு போடுறதுனாலையும் என்ன ஆகும், வறுமை அப்படிங்கிறது குறையுது. ஏன்னா அதில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி உருவாக ஆரம்பிக்கும். அவங்க ஆக்சஸ் ஈஸியாக வந்து மார்க்கெட்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் நமக்கு அம்யூனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது மூலியமாகவும் என்ன ஆகுது, வறுமை வந்து ஒழியுது. நம்ம இதோட தூக்கி இப்போ சிஎம் ரோடுலாம் கொடுக்குறாங்க, இல்லை கிராம் சதக் யோஜனா வந்து எதனுடைய ரிலேட்டடானது அப்படின்னா அதுக்குள்ள எதுவும் வருது, வறுமை அப்படிங்கிற ஒரு டாபிக்குள்ள இதுவும் வருதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ ரோடு போடுறதன் மூலியமாகவும் வறுமை ஒழியுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு இது போதும். இதுக்கு மேலே அட்டம் பண்ணால் கஷ்டம், ஞாபகம் இருக்காது. ஆல்ரெடி என்ன பண்ணோம், தொடங்கும் போதே நம்ம நேற்று படித்தது ரிவிஷன் பண்ணிட்டு தான் தொடங்கணும். மறுபடியும் நாளைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா என்னென்னலாம் படித்தோமோ ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து 2-3 ரிவிஷன் ஆகும். கடைசியாக ஒரு டைமும் டாபிக் முடிச்சுட்டோம் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஓகே, முடிச்சிடலாமா? Thank you, sir. சார் Thank you. ஈசம் சொல்லுங்க. போர்ட்டல்னு ஒன்று இருக்கு. ஆகஸ்ட் 26, 2021. 21 எம்ப்ளாய்மெண்ட்ல ஈஷம் போட்டல். இல்லை, அதுவும் அமைப்பு சார். அமைப்பு சாரா தொழிலாளர்.